வணக்கம் நண்பர்களே. மேஷ லக்னக்காரங்களுக்கான பிப்ரவரி மாத பலனை பார்ப்போம். மேஷ லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஓரளவு சிறப்பான மாதம்னே சொல்லலாம். மாதத்தோட முற்பகுதி ஃபுல்லாகவே ரொம்ப நல்லாவே போகும்னு சொல்லலாம். எந்த பிரச்சனையும் இல்லாமல் எடுத்த காரியங்கள் கைகூடுறது, ஆரம்பித்த காரியங்கள் வெற்றிகரமாக முடிகிறது, இந்த மாதிரி சில பலன்களை நீங்கள் அனுபவிப்பீங்க. நல்லாவே இருக்கும் உங்களுக்கு மாதத்தோட முற்பகுதி. மாதத்தோட பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது பிரச்சனைகள்னு சொல்லும் போது நீங்கள் பயப்பட வேணாம், கவலைப்பட வேணாம். ஏன்னா பிரச்சனைகள் வர மாதிரி இருந்தாலும் அதுக்கான தீர்வுகளும் உங்களுக்கு விறுவிறுன்னு கிடைக்கும், சீக்கிரமாகவே கிடைக்கும்னு சொல்லலாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் திட்டங்கள் நீங்கள் ஆரம்பித்து ஏதாவது புது ப்ராஜெக்ட் ஏதாவது ஆரம்பிச்சிங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இழுப்பறையாக போகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் உங்களுக்கு. முக்கியமாக நீங்கள் எடுத்த காரியத்தை டக்குன்னு முடிக்க முடியாது, அந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கும். அதனால் முடிந்தவரை மாதத்தின் பிற்பகுதியில் எதுவுமே புதுசாக தொடங்காமல் இருந்தால் நல்லது. புது வியாபாரமாக இருந்தால் சரி, ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே மாதத்தோட பிற்பகுதியில் நீங்கள் அதை தொடங்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லதாகவே இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்னால உங்களுக்கு உடல்நல பாதிப்பு வர்றதுக்கான விஷயமும் இருக்குது. உடல்நல பாதிப்புனா பெரிதாக எதுவும் இல்லைங்க. மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், தலைவலி, அப்புறம் அலைச்சல், உடம்பு அசதி, சோர்ந்து போறுதல், இந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க. முக்கியமாக தொழில் எதுவுமே ஆரம்பிக்க வேணாங்க. தொழில் ஆரம்பிக்க வேணாம்னு நான் சொல்லும் போது, ஆல்ரெடி ஒரு தொழில் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை விரிவுபடுத்தணுன்ற ஐடியா இருந்துச்சுன்னா கூட இந்த மாதத்தோட பிற்பகுதியில் நீங்கள் எதையுமே தொடங்க வேணாங்க. முக்கியமாக ராகு கேது பயிற்சி வருது மார்ச் மாதத்தில். இந்த ராகு கேது பயிற்சி மேஷ லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவு நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாங்க. மேஷ லக்னக்காரங்களுக்கு ஓரளவு சாதகமாக இருக்குது, நல்லபடியாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனாலும் இந்த 2ஆவது மாதம் கடைசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரபுளாக அவ்வளோவா இருக்காது. எது செய்கிறதா இருந்தாலுமே நீங்கள் மார்ச் மாதம் மிட்க்கு அப்புறம் நீங்கள் அதை தொடங்குனீங்கன்னா நல்லதாகவே இருக்கும்னு சொல்லலாங்க. மற்றபடிக்கு உடல்நல நான் சொன்ன மாதிரி மனதை சரியாக வச்சுருந்தீங்கனாலே உங்கள் உடல் நலத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதாவது ஸ்ட்ரெஸ் வேண்டாம், தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத மன உளைச்சல்கள். நல்லா தூங்குங்க. தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, எதையாவது சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது, எடுத்த காரியம் முடிக்க முடியலையே என்று பதட்டத்தில் இருக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு வேற ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் எவ்வளோ சிக்கல்கள் வந்தாலும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும், தீர்வு இல்லாத பிரச்சனை, பதில் இல்லாத கேள்வின்றது இந்த உலகத்தில் இல்லைன்றது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். தீர்வு வரும், ஆனால் மெதுவாக வரும், வரும்போது வரும். அதனால் நீங்கள் இந்த வேறு பிரச்சனைக்காக உடல் நலத்தை கெடுத்துக்கிறது, அப்போ இதுவும் ஒரு பிரச்சனை ஆகிட்டோன்னு 2 பிரச்சனையில் தவிக்கிறது, இந்த மாதிரி செய்யாமல் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை கையாளுந்தீங்கன்னா எல்லாம் நல்லதாகவே நடக்கும்னு சொல்லலாங்க. மற்றபடிக்கு ரிலேஷன்ஷிப் வைஸ் பார்த்தீங்கன்னா பெரிதாக எந்த பாதிப்பும் இருக்காதுங்க. ஒரு மிக்ஸ்ட் ரெஸ்பான்ஸே நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு மிக்ஸ்சரான ரிசல்ட்டே நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் வெளியில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை உங்கள் தொழிலில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸோ இதை கொண்டு போயிட்டு உங்கள் குடும்பத்தாரிடம் காமிச்சிங்கன்னா, முக்கியமாக உங்கள் மனைவியோ இல்லை கணவனிடம் நீங்கள் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வெளிப்படுத்தினீங்கன்னா, அதை காமிச்சிங்கன்னா அது உங்களுக்கே கெடுதலாக முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா எந்தெந்த இடத்துல எந்தெந்த பிரச்சனையை எப்படி கையாளணுன்றதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல வெளியில் இருக்கிற பிரச்சனையை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனை ஆரம்பிச்சிருங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத மனக்கசப்பு, தேவையில்லாத பிரச்சனைகளில் மூக்கு நுழைக்கிறது, பேசக்கூடாத இடத்துல பேசக்கூடாததை பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களை ட்ராக் பண்ணிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மாதத்தோட முற்பகுதியில் எல்லாம் சுமூகமாக போகும். ஆனால் பிற்பகுதியில் 15 தேதிக்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், கவனமாக பேசணும். ஏன்னா சில பிரச்சனைகள் உங்கள் கையை மீறி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத பிரிவில் கொண்டாந்து விடுறதோ, தேவையில்லாத மன சங்கடத்தில் கொண்டாந்து விடுறதோ, முக்கியமாக உங்கள் மனைவி குடும்பத்தாருடன் உங்களுக்கு சில மனக்கசப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த விஷயங்களில் நீங்கள் பார்த்து கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா உங்கள்
நெருக்கமானவர்கள் குடும்பத்தாரிடம் வரப்போகிற பிரச்சனைகளை தவிர்க்கலாம். மற்றபடிக்கு காதலர்களை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக வர வாக்குவாதங்கள், வழக்கமாக வர சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் முக்கியமாக என்ன நீங்கள் பார்க்குறீங்கன்னா, இந்த சண்டை சச்சரவுகள் பிரிவில் கொண்டு போய் விடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அடுத்தபடிக்கு இந்த டைவர்ஸ் அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு டைவர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, அதாவது நீங்கள் கேஸ் தொடுத்துருந்தீங்கன்னா அந்த கேஸ் உங்கள் பக்கம் சாதகமாக வரதுக்கான வாய்ப்பு, பிரிவு கன்ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதிரிலாம் அதிகமாக இருக்குது. மற்றபடிக்கு இன்னும் சொல்லணும்னா, நீங்கள் உங்கள் உறவுக்காரவங்களை விட்டு, அதாவது உங்கள் ஃபேமிலியை விட்டு வெளிநாடுல ரொம்ப தூரத்தில் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு கூட சில பேருக்கு அமையலாம் இந்த காலகட்டத்தில், இந்த பிப்ரவரி மாதத்தில். மேபி இது வந்து உங்கள் ஜாப்னாலேயா இருக்கலாம், இல்லை நான் சொன்னல இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இந்த மாதிரி பிரிவுகளால் கூட இந்த பிரிவு ஏற்படலாம். ஆனால் கவலைப்படாதீங்க, இது ஒரு தற்காலிகமான பிரிவாகவே இருக்கும். ஒரு நிரந்தர பிரிவு இல்லை, இது ஒரு தற்காலிகமான பிரிவாகவே இருக்கும். பெரிய பிரச்சனையாக இருக்காது. எப்படி இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்க்கணுன்றதை நீங்கள் பார்த்து தீர்த்துக்கணும். ஃபைனான்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா, இந்த மாதம் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும்னே சொல்லலாங்க. பண வருவாய் வழக்கம் போல் வர வேண்டிய பண வருவாய் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஆனாலும் பார்த்திங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு சில சில சிக்கல்கள் வரும்போது, அதனால உங்களுக்கு மருத்துவ செலவுகள் சிலர் வரும்போது உங்களுக்கு மருத்துவ செலவும் அதிகரித்து, இந்த சிக்கல்னால சில செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ மாதத்தோட மிட் வந்து, அதாவது மாதத்தோட முற்பகுதியும் பிற்பகுதியும் ஓரளவு நல்லா இருக்கும். பட் இந்த மிட் ஆஃப் த மந்த் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலை அமையும்னு சொல்லலாங்க. பணத்தட்டுப்பாடு லைட்டாக இருக்குன்னு சொல்லலாங்க உங்களுக்கு. இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வரணுன்னா, உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தினால் மட்டுமே முடியும். முடிந்த அளவை தேவையில்லாத செலவுகளை குறைத்து, தேவையில்லாத கமிட்மெண்ட்ஸை கம்மி பண்ணாலே உங்களுக்கு இந்த ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் தீரும்னு சொல்லலாங்க. அதுலேயும் புதுசாக இனிமே தான் கிரெடிட் கார்டு அந்த மாதிரி ஏதாவது எடுக்கலான்ற ஐடியாவில் இருந்தீங்கன்னா, இல்லை பேங்க்கில் லோன் ஏதாவது அப்ளிகேஷன் போடலான்ற ஐடியாவில் இருந்தீங்கன்னா, இந்த மாதம் அதை தடுத்துருங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லது. இது சரியான மாதம் இல்லை, கிரெடிட் கார்டோ இல்லை லோனோ நீங்கள் ஒத்துக்கிறதுக்கு. ஏன்னா இது வந்து உங்களுக்கு தீராத கடனாக போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அதனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஃபைனான்ஸ் வைஸ் அவ்வளவா ஃபேவரபுளாக இல்லை. ஸோ மேபி இதை வந்து நீங்கள் அடுத்த மாதம் இந்த கிரெடிட் கார்டோ இல்லை லோனோ அப்ளிகேஷன் போடுறதுன்னு இருந்தீங்கன்னா, அடுத்த மாதம் 15 தேதிக்கு அப்புறம், மார்ச் 15க்கு அப்புறம் நீங்கள் அதை முயற்சிக்கலாம். மற்றபடிக்கு பார்த்திங்கன்னா, தொழில் வந்து எப்படி இருக்குதுன்னா, தொழிலில் வந்து ஓரளவுக்கு சுமூகமான காலகட்டம் இருக்குன்னு சொல்லலாம். உங்கள் கூட வேலை செய்கிறவங்க, இல்லை உங்களோட மேல் அதிகாரி, இல்லை உங்கள் ஆஃபீஸ் உங்கள் நண்பர்கள், ஆஃபீஸில் இருக்கிறவங்க நண்பர்கள், கம்பெனிலேயோ எங்கேயாவது இருக்கிறவங்க நண்பர்கள், இவங்க கூட கொஞ்சம் சுமூகமான பேச்சுவார்த்தை வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை சிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது மேஷ லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும். அதாவது முக்கியமாக நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, இல்லை தேவையில்லாத பழி சொல்லுக்கு ஆளாகிறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்குது. உங்களை பற்றி ஒரு சில ரூமர்ஸ் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் தவிர்க்கணுன்னா, முடிந்த அளவுக்கு சுமூகமான பேச்சுவார்த்தையில் இருக்கிறது நல்லது. கோபத்தை குறைச்சி, உணர்ச்சி வசப்படுறதை குறைச்சி, நல்லா சிந்தித்து பேசுங்க. பேச வேண்டிய இடத்துல கரெக்டான விஷயங்களை பேசுங்க. மற்றபடிக்கு வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு கூடிய சீக்கிரம் நல்ல வேலைகள் கிடைக்கும். இந்த மாதம் அவ்வளவா வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக தெரியல. அடுத்த மாதம் 15 தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஃபேவரபுளாக இருக்குன்னு சொல்லலாம் அந்த மேஷ லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும். மற்றபடிக்கு சொந்தமாக தொழில் செய்கிறவங்க, ஆல்ரெடி நீங்கள் ஒரு தொழிலில் இருக்கீங்கன்னா, தொழிலில் ஒரு வருமானம் திருப்பி அதிலே ரொட்டேட் பண்ணுறதுக்கே உங்களுக்கு சரியானதாகவே இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அதனால் முடிந்தவரை வேறு எதுவும் பெரிய கமிட்மெண்ட்டில் நீங்கள் ஈடுபடாதீங்க. அதாவது தொழிலை விருத்திப்படுத்தணும், இல்லை புது பிரான்ச்சு திறக்கணும், இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நீங்கள் இது சரியான காலகட்டம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு நல்ல வருமானம் வரும், வருமானம் இல்லைன்னு சொல்லலை, வழக்கமாக வரக்கூடிய வருமானம் அதில் வரும். பட் அந்த வருமானம் திருப்பி அதிலே ரொட்டேட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். மற்றபடிக்கு பார்த்திங்கன்னா, மாதத்தோட முற்பகுதியில் உங்களுக்கு சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்பு அது அதிகமாக இருக்குது. நீங்கள் ஏதாவது சொத்துக்கள் வாங்கணும், ஏதாவது
ஃபஸ்ட்டு நீங்கள் அக்ரிமெண்ட் போடணும் அப்படின்ற எண்ணங்கள் உங்களுக்கு இருந்தால் கூட முடிந்த அளவுக்கு அதை வந்து 10ஆம் தேதிக்குள்ளே முடிச்சுக்குங்க. 10ஆம் தேதிக்கு அப்புறம் எந்த வேலையும் வச்சுக்காதீங்க. 10ஆம் தேதி கூட வேணாம், ஒரு 6-7 தேதிக்குள்ளே இந்த வேலைங்களை பார்த்து முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் இதை நீங்கள் செய்யாதீங்க. ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ ஃபேவரபுளாக இல்லை. மாதத்தோட முற்பகுதி உங்களுக்கு இருக்கிற நல்ல பலன் வந்து பிற்பகுதியில் இல்லை. ஸோ வீடு வாங்கணும், அக்ரிமெண்ட் போடணும், இல்லை ஒரு வாகனம் வாங்கணும், இந்த மாதிரி ஐடியா ஏதாவது இருந்ததுன்னா மாதத்தோட முற்பகுதியிலே இதெல்லாம் நீங்கள் செஞ்சுருங்க. மற்றபடிக்கு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் அதிக ஹார்ட் ஒர்க் போடணும்னு சொல்லலாம். அதிக ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்லும் போது மற்றவங்க என்ன பேசுகிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்றத ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாமல் நீங்கள் உங்கள் வேலையில் கவனம் செலுத்துனீங்கன்னா இதுவே ஒரு நல்ல விஷயமா இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு. அடுத்தபடி ட்ராவலிங்லாம் இருக்க தான் செய்யும் இந்த மாதம் உங்களுக்கு. ஜாப் வைஸ் இல்லை குடும்பத்தொட்டு பிரிஞ்சு போயிட்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி ட்ராவல் பண்ணி வந்து பார்க்குற மாதிரி இந்த மாதிரி சில பயணங்கள்லாம் இருக்க தான் போகுது. ஆனால் ரொம்ப தூர பயணம் இல்லாமல் கிட்ட போயிட்டு வர மாதிரி டிஸ்டன்ஸில் உள்ள பயணங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா மேஷ லக்னக்காரங்களுக்கு ஓரளவு சிறப்பான மாதம்னே சொல்லலாம் இந்த பிப்ரவரி மாதத்தை. நன்றி. ரிஷப லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும்னே சொல்லலாம். முக்கியமாக எதில் சொல்லலாம்னா நீங்கள் இந்த மாதம் அதிகபட்சமாக கண்டிப்பாக ஏதாவது ஆசட்ஸ் வாங்குவீங்க, அக்ரிமெண்ட் போடுவீங்க, வெஹிக்கிள்ஸ் வாங்குவீங்க, இல்லை உங்களுக்கு புதிதாக ஜாப் கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது நல்ல நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். சிறு சிறு பிரச்சனைகள், சிறு சிறு தடங்கல்கள் வந்தாலும் கூட அந்த பிரச்சனைகள் வந்த இடம் தெரியாமல் மறைஞ்சு போயிடும்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஃபேவராகவே இருக்குது. ரொம்ப ஜாலியாக, ரொம்ப ஒரு சந்தோஷமாக நீங்கள் கழிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போது. முக்கியமாக உங்கள் குடும்பத்தில் உங்கள் கணவன் மனைவி உறவு இந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் ஒரு நல்ல செழிப்பான, ஒரு நல்ல ஆரோக்கியமான மாற்றத்தை நீங்கள் இந்த மாதம் பார்க்கலாங்க. உங்கள் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனைகளும் பெருசாக இருக்காது. அதாவது சீரியஸ் ப்ராப்ளம்னு எதுவும் இருக்காதுங்க. ஆல்ரெடி நீங்கள் ஏதாச்சும் ப்ராப்ளம்க்கு, ஏதாச்சும் ஒரு டிசீஸ்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காட்டும், நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இல்லை அந்த க்ரானிக் லெவல்லிருந்து அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கும். மற்றபடிக்கு கணவன் இல்லை மனைவியோ சிறு சிறு உபாதைகள் வந்து போகும் அவங்களுக்கு. மற்றபடிக்கு வேறு எந்த பிரச்சனையும் இருக்காது. குடும்பமோ சரி இல்லை உங்களுக்கோ சரி மனதளவில் நல்ல மகிழ்ச்சியான மாதம்னு சொல்லலாம். ஸோ இதனாலே நீங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ மனிதனாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆளாக இருப்பீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லலாங்க. மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் வைஸ் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது நல்ல ஒரு புரிந்துணர்வு. கணவன் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து மனைவி கிட்ட கேட்டு முடிவெடுக்கிறதும், மனைவி செய்ய நினைக்கிறத கணவனிடம் கேட்டு முடிவெடுக்கிறதும், நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய நினைக்கிற விஷயங்களை குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களிடம் கலந்து பேசி முடிவெடுக்கிறதுமா, இந்த மாதிரி சில விஷயங்கள் ரொம்ப நல்ல நல்ல ஆரோக்கியமான விஷயங்களாக இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும்னு சொல்லலாம். மற்றபடிக்கு நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க, உங்கள் உறவினர்களாக இருக்கட்டும், உங்கள் பெற்றோர்களாக இருக்கட்டும், இல்லை கணவனோ மனைவியாக இருக்கட்டும், ரொம்ப அந்த முடிவை வந்து வரவேற்குவாங்க, உங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைகள்னால உங்களுக்கு நல்ல பேர், நன்மைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்னு சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். முக்கியமாக காதலிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியான காலகட்டம்னு சொல்லலாம் இது. ஏன்னா காதலிக்கிறவங்க வந்து அடுத்த படிக்கு போய் திருமணத்து பேச்சு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ரொம்ப நாளாக திருமணம் பேச்சு தடைப்பட்டு இருந்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. முக்கியமாக பெண்களுக்கு இது ஒரு சிறப்பான மாதம்னு சொல்லலாம். அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. அவங்க லைஃப்பில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அவங்களே பார்த்துருப்பாங்க. அவங்க வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை அவங்க வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை ஒரு திருமணத்துக்கு காத்துட்ருக்கிற ஒரு பெண்ணாக கூட இருக்கட்டும், அவங்க லைஃப்பில் ஏதாவது ஒரு புது இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு புது திட்டத்தை அவங்க தொடங்குவாங்க. இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமான விஷயமா அமையும்னு சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்தபடிக்கு பார்த்திங்கன்னா உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, இல்லை
உங்கள் சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, உங்கள் கூட இருக்கிற சக வேலை ஆளுங்க, அதாவது கலீக்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃபாக கூட இருக்கட்டும், யாருமே இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு நல்ல கோஆப்ரேஷன் கொடுப்பாங்க. நீங்கள் நினைக்கிற விஷயத்த ஈஸியாக அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க. அது ஈஸியாக அவங்களும் உள் வாங்கிக்குவாங்க. உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ மனுஷனாக இருப்பீங்கன்னு சொன்னல, இதை வந்து நீங்கள் உங்கள் ஜாப்லேயும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு ப்ரெஷர் குறைவாக இருக்கும். உங்கள் மேலதிகாரி உங்களை நிறையா புஷ் பண்ணுறதை விட்டுருவார். ஸோ உங்கள் வேலைக்கு போயிட்டு வர்றதே நீங்கள் வந்து என்னமோ ஜாலியாக ஒரு வெக்கேஷன் போயிட்டு வர மாதிரி போயிட்டு வருவீங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு ஒர்க் பர்டன் இருக்கும். பட் அதையும் வந்து நீங்கள் சந்தோஷமாக செய்வீங்க. ஏன்னா இது செய்கிறது மூலிமா எனக்கு நல்ல பேர் கிடைக்குதே அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு நல்ல மதிப்பு, மரியாதை, உயரும்னு சொல்லலாம் அலுவலகத்தில். மற்றபடிக்கு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரொம்ப நாளாக வேலை காத்துட்டு இருந்தவங்களுக்கு, முக்கியமாக வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணுன்னு எழுதி போட்டவங்களுக்கு, அப்ராட்க்கு போகணுன்னு எழுதி போட்டவங்களுக்கு வாய்ப்புகள் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். சொந்த தொழில் செய்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபகரமான காலகட்டம் இது. நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறீங்கன்னா கூட இது வந்து ஒரு சரியான நேரமாக இருக்கும்னு சொல்லலாம் இந்த ஃபெப்ரவரி மாதம் உங்களுக்கு. அதனால் நீங்கள் தைரியமாக கண்ணை மூடிட்டு இறங்கலாம் இந்த பிஸ்னஸ் விஷயத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்தபடிக்கு பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். பணப்புழக்கம் கையில் நல்லாவே இருக்கும். ஆனால் செலவுகளும் தடுக்க முடியாத சில விஷயங்களும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா செலவுகள்னு சொல்லும் போது புதுசாக நம்மளுக்கு வரணும்னு இல்லை. இந்த மருத்துவ செலவுகள், இல்லை நீங்கள் பிஸ்னஸை விரிவுபடுத்துகிறனால அது மூலிமா வர செலவுகள், இல்லை நீங்கள் ஏதேனும் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனை நீங்கள் திருப்பி கொடுக்கறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வரும். நீங்கள் கையில் பேங்க்கில் அந்த மாதிரி இருக்கிற காசெல்லாம் புரட்டி அந்த கடனை நீங்கள் திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. முக்கியமாக வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் குழந்தைங்களுக்காக சில செலவுகளை நீங்கள் செய்ய வேண்டியதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில். முக்கியமாக நான் சொன்னல, ஒரு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்குது, அப்ராட்டில் வேலை கிடைக்குதுன்னா அதுக்கு நீங்கள் பணம் கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் நீங்கள் பண்ணுற எல்லா செலவுமே, உங்களுக்கு வந்து சேர்கிற எல்லா செலவுமே சுப செலவுகளாக இருக்கும். அதை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு செலவு பண்ணக்கூடிய செலவுகளாக இருக்கும். இவ்வளோ செலவுகள் வருதே, கையில் காசு இருக்குமான்னு நீங்கள் பயப்படவே வேணாம். உங்கள் செலவை சமாளிக்கிறதுக்கு மேலேயே உங்கள் கையில் இந்த மாதம் பணம் புழக்கம் இருக்கும்னு சொல்லலாம். இவ்வளோ செலவையும் சமாளித்து கையில் கொஞ்சம் மாத கடைசியில் சில குறிப்பிட்ட அமௌண்ட் உங்கள் பேங்க்கில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அடுத்தபடி பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இது நல்ல மகிழ்ச்சியான காலகட்டம்னு சொல்லலாம். கூட படிக்கிறவங்களுக்கு மத்தியில் உங்கள் அந்தஸ்தும் உங்கள் கௌரவமும் உயரும். நல்ல பேர் கிடைக்கும், ஒரு நல்ல பாராட்டுக்கள் கிடைக்கும், நல்ல காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆசிரியர்கள் உங்களை பாராட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன இருந்தாலும் உங்களோட நிதானத்தை சிதற விட்டுறாமல் படிப்பில் இன்னும் அதிக கவனம் செலுத்தினீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா அமையும். அடுத்தபடிக்கு பார்த்தீங்கன்னா, நான் பிகினிங்லேயே சொன்ன மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஆசெட்ஸில் கமிட் ஆவீங்க. கண்டிப்பாக சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சொத்துக்கள் புதிதாக வாங்கலைன்னா கூட நீங்கள் தங்கியிருக்கிற வீட்டை பராமரிக்கிறது, ரெனோவேட் பண்ணுறது, இடிச்சுட்டு கட்டுறது, இல்லை இந்த வீட்டிலேருந்து வேறு இன்னொரு நல்ல வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி போகிறது, இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. முக்கியமாக ரெனோவேஷன் சொல்லும் போது இது மூலியமாகவும் உங்களுக்கு சில செலவுகள் வரதான் செய்யும். ஆனால் இதையும் வந்து நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக தான் செய்வீங்க. அடுத்தபடிக்கு வெஹிக்கல்ஸ் வாங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சாலையில் போகும்போது, ரோட்டில் போகும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து போகிறது வந்து ரொம்ப நல்லது. எப்போவுமே வந்து எல்லா விஷயமும் நல்லதாக நம்மளுக்கு ஃபேவராக இருக்குன்ற நினைப்பில் வந்து நம்ம கொஞ்சம் நிதானமாக இல்லாமல் இருப்போம். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் நிதானமாக நல்லபடி பார்த்து போகிறது வந்து ரொம்ப நல்லது. மற்றபடிக்கு பயணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தூர பயணங்கள் இந்த மாதம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது.
நான் சொன்ன மாதிரி அப்ராட்டில் வேலை கிடைக்கலாம், இல்லை ஸ்டேட் விட்டு வேறு ஸ்டேட்டில் வேலை கிடைக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்னால உங்களுக்கு பயணங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. முக்கியமாக அந்த ஆஃபீஸ் சம்மந்தமான பயணங்கள் கூட இருக்கும்னு சொல்லலாம். மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு நீங்களும் வெக்கேஷன் போயிட்டு வருவீங்க. லீவு நாளில் குடும்பத்தோடு எங்கேயாவது டெம்பிள்ஸ்க்கு போயிட்டு வருவீங்க, இல்லை இந்த சுற்றுலா ஸ்பாட்ஸ்க்கு எதுக்காச்சும் போயிட்டு வருவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரிஷப லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் அவங்கள ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப குஷியாகவும் வச்சுக்க போகிற ஒரு மாதம்னு சொல்லலாங்க. நன்றி. மிதுன லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் அவங்களுக்கு சுமாரான மாதம்னே சொல்லலாங்க. ஏன்னா மிதுன லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அவங்களுக்கு கொஞ்சம் குறைவான நல்ல பலன்கள் இருக்குன்னு சொல்லலாம். குறைவான நல்ல பலன்கள்னு சொல்கிறதோட சிறு சிறு தடைகள், சின்ன சின்ன குழப்பங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. சின்ன சின்ன குழப்பங்கள்னு சொல்லும் போது எதுலேயுமே இருக்கலாம். குடும்ப வாழ்க்கையிலையும் இருக்கலாம், இல்லை வேலை பார்க்குற இடத்துல இருக்கலாம், இல்லை பிஸ்னஸில் இருக்கலாம், இல்லை நண்பர்களுக்கு மத்தியில் வர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், தவறாக புரிந்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் கூட இருக்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் மேலே ஏதேனும் ரூமர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, பழி சொல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும், ரொம்ப கவனமாக செயல்படணும், கவனமாக பேசணும். அடுத்தபடிக்கு பார்த்தீங்கன்னா உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் பெரிதாக எந்த தீங்கு எதுவும் இல்லை. ஆனாலும் அப்பப்போ தேவையில்லாத டாக்டர்கிட்ட போய் காசு கொடுக்குற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். நீங்கள் தேவையில்லாத மன அழுத்தம், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், ராத்திரியில் சரியாக தூங்குறதில்ல, கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்றதில்ல, இந்த மாதிரி விஷயங்கள்ன்றனால நீங்களே சில ஆரோக்கிய குறைபாடை வர வச்சுக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அதனால் முடிந்த அளவு நீங்கள் இதெல்லாம் பண்ணுறதை தடுத்தீங்கன்னா வரக்கூடிய செலவுகளை தடுக்கலாம். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு சில பேர் பிரச்சனைகள் வந்தாலே உடனே இதை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. சரியாக சாப்பிட மாட்டாங்க, சரியாக தூங்க மாட்டாங்க, மன உளைச்சல் அடைஞ்சிக்கிட்டு ஒரே சிந்தனையாகவே இருப்பாங்க. அந்த பிரச்சனையை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இது எல்லாமே அடுத்தது எங்கே போய் விடும்? ஆல்ரெடி நம்ம கஷ்டத்தில் இருப்போம், காசு பத்தாது. ஆனால் இது எல்லாம் பண்ணுறதுனால இன்னும் போய் காசு செலவில் தான் போய் விடும். போய் டாக்டர்கிட்ட காசு கொடுக்க வேண்டியதாக இருக்கும், மருத்துவர்கிட்ட போயிட்டு செலவழிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தயவு செஞ்சு தடுத்துக்குங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் போது இந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்து அதுக்கான யோகா, மெடிடேஷன், இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் மனது ஒருநிலைப்படும் போது சரியான தெளிவான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே மிதுன லக்னக்காரங்களுக்கு கொஞ்சம் குழப்பமான மாதம், கொஞ்சம் ஒரு தெளிவில்லாத மாதமாகவே இருக்கும். அதனால் உங்களுக்கு ஒரு தெளிவு, ஒரு கிளியர் மைண்ட் கிடைக்கணும்னா யோகா இல்லை மெடிடேஷன் இந்த மாதிரி விஷயங்களை கையாண்டிங்கன்னா உங்களுக்கு இது ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும்னு சொல்லலாம். மற்றபடிக்கு ரிலேஷன்ஷிப் வைஸ் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள் சிறு பிரச்சனைகள் போகும். ஏன்னா இந்த குழப்பங்கள், இந்த தெளிவில்லாத ஒரு சிந்தனை இருக்கும் போது தேவையில்லாமல் நம்ம குழப்பங்களோட ஒருத்தவங்ககிட்ட பேசும்போதோ இல்லை மைண்டு தெளிவில்லாமல் பேசும்போதோ நம்ம வார்த்தைகளை விட்டுருவோம், இல்லை தவறுதலாக பேசுவோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால சில மனக்கசப்புகள் உங்கள் கணவனோ இல்லை மனைவி கிட்ட மட்டும் இல்லாமல் உங்கள் உறவினர்கிட்டையும் நீங்கள் சில மனக்கசப்புகளுக்கு உள்ளாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், எப்போவுமே ஒருத்தவங்க பிரச்சனையில் இருக்கும் போது இவங்க இப்போது பலவீனமாக இருக்காங்கன்னு தெரிஞ்சு இவங்களை எப்படி ஏமாற்றலான்னு ஒரு குரூப் எப்பவுமே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி குரூப்பில் உள்ளவங்க நம்மளை தாக்கணும்னு நினைக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. மிதுன லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அவங்க மிக மிக எச்சரிக்கையாகவே இருக்கணும். ஏன்னா தேவையில்லாத வீண் பழியை அவங்கக்கிட்ட போடுவாங்க. மற்றவங்களோட சதிக்கு ஆளாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது மிதுன லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம். ஸோ நம்ம என்ன தான் குழப்பத்தில் இருந்தாலும், ஒரு தெளிவில்லாத மைண்ட் இருந்தாலும், மற்றவங்க நம்ம மேலே ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரி அந்த நிலைக்கு நம்மளை ஆளாக்கிடக்கூடாது. ஸோ முடிந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும்.
பேசும்போது என்ன ஏதுன்னு அறிஞ்சு பேசுங்க. தேவையில்லாமல் எந்த டாக்குமெண்ட்லையும் சைன் வைக்காதீங்க, எந்த பாண்ட் பேப்பர்லையும் சைன் வைக்காதீங்க, யாருக்கும் எந்த ஷூரிட்டி கொடுக்காதீங்க, தேவையில்லாமல் எந்த ஆசட்ஸோ இல்லை எந்த நிலமோ ஏதாச்சும் வாங்குறேன்னு கமிட் ஆகாதீங்க இந்த மாதம். இந்த மாதிரி லீகலாக வரக்கூடிய பிரச்சனைகளை முற்றிலும் தவிர்க்கணும் இந்த மாதம் நீங்கள். ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் சிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்தபடிக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சில இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். இது உங்களுக்கு செலவுகளை அதிகப்படுத்தும். பட் இந்த செலவுகளை சமாளிக்கிற மாதிரி உங்கள் உடன்பிறப்புகள், உங்கள் மனைவியோ இல்லை கணவனோ உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அது நீங்கள் பயந்துக்க வேணாம். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபைனான்ஸ் ஒரு பிரச்சனை இல்லை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். உங்கள் பிரச்சனையே என்னன்னா வரக்கூடிய சிக்கல்கள், எடுக்கும் முயற்சிகள் தடைப்படுவது, எடுத்த காரியத்தை முடிக்க முடியாமல் அதில் சில சிக்கல்கள் வர்றது, இதுதான் உங்கள் பிரச்சனையே தவிர ஃபைனான்ஸ் ஒரு பிரச்சனை இல்லை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு கையில் பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் செலவுகள் அதுக்கு மேல் இருக்கும். ஸோ உங்கள் செலவுகளை நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் கடன் படுறதை நீங்கள் தடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் தேவையில்லாத கடனுக்கு ஆளாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. லோன் ஏதாவது அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா லோன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் தாமதமாகவே நடக்கும், அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மேபி இந்த மாதம் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா அது ஒரு 2 அடுத்த மாதம் தான் கிளியர் ஆகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடிக்கு திருமண பேச்சில் தடைப்பட்டுகிட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த மாதமும் சில தடைகளை நீங்கள் பார்க்க தான் செய்வீங்க. ஸோ முடிந்த அளவுக்கு இந்த மாதத்தை விட்டு அடுத்த மாதம் திருமண பேச்சை நீங்கள் தொடங்கலாம். இந்த மாதம் அவ்வளோ ஃபேவரபாக இல்லை உங்களுக்கு. அடுத்தபடிக்கு பார்த்திங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி வீண் பழிக்கு ஆளாவீங்கன்னு நான் சொன்னல. இந்த வீண் பழிக்கு ஆளாகிறது யார்னால எதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களை தெளிவுபடுத்திக்க முயற்சி பண்ணுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். மிதுன லக்னக்காரங்களுக்கு இதுதான் பிரச்சனை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அவங்கக்கிட்ட இருக்கிற குழப்பமான நிலையை மற்றவங்க அட்வான்டேஜாக எடுத்துக்குவாங்க. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்க. மற்றபடிக்கு தொழில் விஷயமா பார்த்தீங்கன்னா உங்கள் ஆஃபீஸ்லேயோ இல்லை நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனிலேயோ சிறு சிறு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஆனால் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், எல்லா ஒர்க் பிளேஸ்லேயும் இந்த பிரச்சனைகள் இருக்கிறது தான். இந்த பிரச்சனைகள் ஒன்றும் புதுசு இல்லை. ஆனால் நம்ம சீரியஸாக அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் இருந்தாலே போதும். எப்பவுமே உங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்குவீங்க. ஆனால் இந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற நேரத்தில் அதே விஷயம் நடக்கும் போது அது நீங்கள் அவசரப்பட்டு ரெஸ்பாண்ட் பண்ணிடுவீங்க, அவசரப்பட்டு ரியாக்ட் பண்ணிடுவீங்க, மற்றவங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ரியாக்ட் பண்ணிடுவீங்க, இல்லை உங்கள் பேரை கெடுத்துக்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணிடுவீங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கோபத்தை, உங்கள் ஆட்டிடியூட்டை கட்டுப்பாட்டோடு வச்சுருக்கணும் நீங்கள். இல்லைன்னா இது உங்கள் வேலை பறி போகிறதுக்கான வாய்ப்பாக கூட இருக்கலாம், உங்கள் வேலைக்கே பிரச்சனையாக அமையலாம். மற்றபடிக்கு புதுசாக வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லபடி வேலை கிடைக்கும். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த அந்த வேலையே கிடைக்காம அதோட கொஞ்சம் உங்களுக்கு அவ்வளோ ஃபேவரபுளாக இல்லாத வேலை கிடைக்கும். மேபி நீங்கள் ஃபர்ஸ்ட் சாய்ஸ், செகண்ட் சாய்ஸ்னு 5th சாய்ஸ் வரைக்கும் ஒன்று வச்சுருந்தீங்கன்னா அந்த 5th சாய்ஸில் உள்ள வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இருந்தாலும் கிடைக்கிற வேலையை அதை வீண் பண்ணாமல் முதல்ல இருக்கிற வேலையை நீங்கள் எடுத்துக்குங்க. அடுத்தபடிக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு நான் சொன்னல வேலை சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த வேலை சுமையே உங்களை சோதிக்கிறதுக்கு தான். இந்த வேலை சுமை அதிகமாக இருக்கிறதுன்னு நீங்கள் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்கள் மேலே ஒரு பிளாக் மார்க்கை கொண்டு விடும். ஸோ முடிந்த அளவுக்கு கொடுக்குற வேலையை செஞ்சுட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக போனீங்கன்னா இந்த வேலையை தற்காத்து வச்சுக்கலாம். ட்ராவலிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சிறு சிறு ட்ராவலிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆஃபீஸ் மூலிமா ஜாப் காரணமாக நீங்கள் சில இடங்களுக்கு போய் வர்றது, சில ஆளுங்களை மீட் பண்ணுறது, புது புது கான்ட்ராக்ட் விஷயமா இல்லை புது புது கான்செப்ட் விஷயமா மீட்டிங் போகிறது வெளியில், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிந்த அளவுக்கு இதெல்லாம் ஒரு நன்மைக்கே அப்படின்னு நினச்சிட்டு இந்த வேலைங்களை போய் நல்லபடி முடிச்சுட்டு வரணும். அடுத்தபடிக்கு பார்த்திங்கன்னா
மாணவர்களுக்கு வந்து அவ்வளோவா ஃபேவராக இல்லை. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கவனம் கொஞ்சம் சிதற மாதிரி இருக்கும், ஒரு சோம்பல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும். அடுத்தபடிக்கு பார்த்திங்கன்னா மிதுன லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முற்றிலும் தவிர்க்க வேண்டியது இன்வெஸ்ட்மெண்ட். எதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் ஈடுபடாதீங்க, எந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் ஈடுபடாதீங்க. அதே மாதிரி நான் முதல்ல சொன்ன மாதிரி எங்கேயுமே எந்த சிக்னேச்சரும் வச்சு எதுலேயும் சிக்கிக்காதீங்க. மற்றபடிக்கு ஓவராலாக பார்த்திங்கன்னா மிதுன லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் ஓரளவு தான் இருக்குது, ஆனால் அவங்களோட குழப்பங்கள் தான் பெரிய அளவில் இருக்குது. ஸோ அந்த குழப்பங்களை குறைச்சிக்கிட்டாலே பிரச்சனைகள் சிறிதாக லக்னக்காரங்களுக்கு பிப்ரவரி மாத பலனை பார்ப்போம். கடக லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியான மாதம்னு சொல்லலாம் இந்த பிப்ரவரி மாதத்தை. ஏன்னா அவங்களுக்கு முக்கியமான பிளானட்ஸ்லாம் நல்ல நல்ல பலன்களை தரப்போகுதுன்னு சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். மற்றபடிக்கு பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் வரப்போகிற ராகு கேது பயிற்சியோட இம்பேக்டை இந்த மாதமே இவங்க வந்து உணர ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லலாம். அதாவது இம்பேக்ட்னு சொல்லும் போது அதனால் வரப்போகிற சில கெடு பலன்களை இந்த மாதமே அவங்க அதை உணர ஆரம்பிச்சிருவாங்க. மற்றபடிக்கு பார்த்திங்கன்னா முக்கியமான பிளானட்ஸ்க்கெலாம் நல்ல ஒரு நிலையில் இருக்கிறனால மகிழ்ச்சியான காலகட்டம்னு சொல்லலாம் கடக லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இல்லை சொத்துக்கள் வாங்குகிற விஷயத்துலேயோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இல்லை மேல் படிப்பு படிக்க போகிற விஷயத்துலையோ அப்ராட்க்கு வேலை கிடச்சி போகிற விஷயத்துலையோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லபடியாக அமையும்னு சொல்லலாம். கடக லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து மகிழ்ச்சியான மாதம்னு நான் சொல்கிறேன். ஏன்னா எடுத்த காரியங்கள் வெற்றி அடையும். ஆனால் அந்த வெற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து வெற்றி அடையும், ஆனால் கொஞ்சம் தாமதமாகவே அந்த வெற்றி அவங்களுக்கு வந்து அடையும். எடுத்தோன்னே ஒரு விஷயத்தை அவங்களால முடிச்சிட முடியாது. ஒரு காரியம் தொடங்குனா அந்த காரியத்தில் ஒரு 4-5 சிக்கலாவது வந்து தான் அந்த காரியம் அவங்களுக்கு வெற்றி அடையும். அதனால் வெற்றி நிச்சயம். அதனால தான் நான் சொல்கிறேன் வெற்றி நிச்சயம். ஆனால் வரப்போகிற அந்த வெற்றி ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறு உபாதைகள் வந்து போகும். முக்கியமாக ஃப்ளூ, ஃபீவர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிகமான வேலை சுமையினாலேயே உங்களுக்கு இந்த மாதிரி உடல் அசதி, இந்த மாதிரி காய்ச்சல், சோம்பல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ முடிந்த அளவு உங்கள் வேலையை வந்து கரெக்டான டைமுக்கு பகிர்ந்து செய்ய பார்த்துக்குங்க. மற்றபடிக்கு சிறு பிரச்சனையாக இருக்கும் போதே நீங்கள் போயிட்டு மருத்துவரை பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டால் அது ரொம்ப நல்லதாக இருக்கும். பயப்படுறபடி ஒன்றும் இருக்காது. ஆனால் அது முதல்ல பார்த்துட்டா அது தேவையில்லாமல் ஒரு நாள் வேலைக்கு லீவு போடுற அளவுக்கு அந்த மாதிரி போகாது, அவ்வளோதான். தவிர மற்றபடிக்கு பெரிதாக வேறு ஒன்றும் பிரச்சனைலாம் ஹெல்த் வைஸ் வராது உங்களுக்கு. ரிலேஷன்ஷிப் வைஸ் பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. குடும்பத்தில் எப்போவுமே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் குதூகலமாகவே இருக்கும். சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். முக்கியமாக உங்கள் குழந்தைகள்னால உங்களுக்கு சில பல நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு, இல்லை குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு நல்ல பெயர், நல்ல புகழ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, இல்லை உங்கள் குழந்தைகள் ஒரு நல்ல நிலையில் ஒரு நல்ல அச்சீவ் பண்ணதை நீங்கள் பார்க்குறதுக்கான வாய்ப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். மற்றபடிக்கு கணவன் மனைவி உறவு சுமூகமாகவே இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாகவே இருக்கும்னு சொல்லலாம். மற்றபடிக்கு காதலித்து வரவங்களுக்கு வந்து சிறு ஆர்கியூமெண்ட்ஸ் இருந்தாலும் கூட உறவுகளில் எந்த விதத்துலையும் பாதிக்கப்படாது. அதாவது உங்கள் ரிலேஷன்ஷிப் பிரிவு அந்த மாதிரி எந்த விதத்துலையும் பாதிக்கப்படாது. சிறு கருத்து வேறுபாடு, சிறு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்து போகும். மற்றபடிக்கு உற்றார் உறவினர்கள் உங்கள் வீட்டுக்கு இந்த மாதம் வந்து போகுமாறு இருப்பாங்க. ஏன்னா சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் நடக்குதுன்னா கண்டிப்பாக உறவினர்கள் வந்து போக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிலையில் இருக்கும் போது கரெக்டாக பேலன்ஸ் பண்ண தெரியணும் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணாமல் போனீங்கன்னா அவங்கள வர வைக்கிறதுலையும் சரி, அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்கிறதுலையும் சரி, ஒரு சாப்பாடு விஷயமா இருந்தாலும் கூட சரி, ஏதேனும் ஒரு சின்ன பிரச்சனை கூட ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிந்த வரைக்கும் வந்தவங்களை சரியாக கவனிங்க, முன் ஏற்பாடுகளை சரியாக செஞ்சுருங்க. ஸோ யாரும் எந்த குறையும் சொல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா வரக்கூடிய பிரச்சனைகளை
தடுத்துடலாம். இல்லை சின்ன அளவில் புகையும் போதே அதை நீங்கள் என்னன்னு கேட்டு சரி பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை பெருசாக ஆகிறதுக்குள்ளே தடுத்துடலாம். மற்றபடியே பார்த்தீங்கன்னா சுபகாரியம் சுப நிகழ்ச்சிகள் இப்படின்னு சொல்லும் போதே வந்து செலவுகள் இருக்கும். அதனால் இந்த செலவுகளை பற்றி நீங்கள் இந்த மாதம் பயப்பட வேணாம். கடகலக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அவங்களுக்கான செலவுக்கு கூடிய பண வருவாய் அவங்களுக்கு வந்து சேரும். முக்கியமாக உறவினர்களோ இல்லை கணவனோ அல்ல மனைவி மூலியமாவோ இல்லை நண்பர்கள் மூலியமாவோ நீங்கள் எதிர்பார்க்குற பண உதவி உங்களுக்கு உடனே டைமுக்கு கிடைக்கும்னு சொல்லலாங்க. அதனால் பணத்தட்டுப்பாடுன்ற ஒரு விஷயம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்காது. அதிகபட்சமாக உங்களுக்கு வரக்கூடிய சிக்கல்களையும் செலவுகளையும் சமாளித்து மேலும் உங்கள் கையில் கொஞ்சமாக சேவிங்ஸ் நிற்கும் இந்த மாத கடைசியிலன்னு சொல்லலாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை இந்த மாதத்தில். இன்கேஸ் நீங்கள் லோன் ஏதாவது அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கான சாத்தியம் அதிகமாகவே இருக்குதுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஒன்று, பணத்தட்டுப்பாடு இல்லைன்னு நான் சொன்னதுக்கப்புறம் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணணுமா இல்லை பட்ஜெட் தேவை இல்லையான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பட்ஜெட்குள்ளே தாங்க செலவு பண்ணணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி செலவுகள் அதிகரிக்கும். இந்த மாதம் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். ஆனால் அந்த செலவுகள் உங்களை துன்பப்படுத்தாது, உங்களுக்கு நெருக்கடி கொடுக்காது. இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக பட்ஜெட் போட்டு இருந்தீங்கன்னா இந்த செலவை சமாளிக்கலாம். அடுத்தபடிக்கு பார்த்தீங்கன்னா உத்தியோகம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேலை பளு அதிகமாக இருக்குங்க. ஒர்க் பேர்டன் அதிகமாக இருக்கும். இதனால தான் முதல்ல நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் சில உடல் உபாதைகள் உங்களுக்கு வந்து போகும். வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க. வேலை பார்க்குற அலுவலகத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் ஒரு நல்ல செல்வாக்கு இருந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லலாங்க. மற்றபடிக்கு வேலை தேடி வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டுட்டு இல்லை இன்டர்வியூ போயிட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு நல்ல சாதகமான செய்தி, ஒரு நல்ல குட் நியூஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடிக்கு சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு எவரேஜ் தாங்க. பெரிதாக ஒன்றும் பெரிய மாற்றம்லாம் சொல்லலை, அதே நேரத்தில் நஷ்டம்னு சொல்லலை. எப்பவுமே வரக்கூடிய வருமானம் குறை இல்லாமல் வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாங்க. மற்றபடிக்கு மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல காலகட்டனே சொல்லலாம். இன்னும் மேலும் நல்ல பேர் எடுப்பாங்கன்னு சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா கடகலக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும். சிம்ம லக்னக்காரங்களுக்கான பிப்ரவரி மாத பலனை பார்ப்போம். சிம்ம லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மாதத்தோட முற்பகுதியில் ரொம்ப அமோகமாகவும் மாதத்தோட பிற்பகுதியில் கொஞ்சம் சலசலப்போடு இந்த மாதம் போக போகுதுன்னு சொல்லலாம். இந்த பிப்ரவரி மாதம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னக்காரங்களுக்கு ஒரு சுமாரான மாதமாகவே இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுதுங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் வாங்கிறது விற்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லபடி போகும். அடுத்தபடி பார்த்திங்கன்னா லோன் கிடைக்கும். அதாவது சொத்துக்கள் வாங்கிறது விற்கிறதுன்னு சொல்லும் போதே பேங்க்கில் லோன் வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எந்த பிரச்சனை இல்லாமல் நடக்கும். ஆனால் மாதத்தோட பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா இதே விஷயங்கள் கொஞ்சம் சிக்கல்களை ஏற்படுத்தும். வெற்றி கண்டிப்பாக தரும், ஆனால் அதில் சில தாமதங்கள் ஏற்படும்னு சொல்லலாங்க. மற்றபடிக்கு பார்த்திங்கன்னா நல்ல அந்தஸ்து உயரம் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். நல்ல பெயர் கிடைக்கும், நல்ல பாராட்டு கிடைக்கும், நீங்கள் தொட்ட காரியங்கள் துலங்கும், நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி அடையும். இன்னும் சொல்லப்போனால் வரப்போகிற ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரப்போகுது. அதோட இம்பேக்ட் இப்போவே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருங்க. அதனால் சிம்ம லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் நல்லா சந்தோஷமாகவே இருக்கலாம்னு சொல்லலாங்க. உங்களுக்கு உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். உங்களுக்கு சோர்வாக இருந்திருந்தீங்கன்னா இதுக்கு முன்னுக்கு, இல்லை உங்களுக்கு ஏதானும் சீக்னஸ் இருந்து அதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா இப்போ அதில் நல்ல ஒரு அபார மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கே உங்கள் உடம்புல இன்னும் எனர்ஜி கூடுன மாதிரி தென்பு கூடுற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கே இருக்குன்னு சொல்லலாம். அடுத்தபடிக்கு வேறு ஏதாவது சீக்னஸ் இருந்து க்ரானிக் டிசீஸ் இருந்து சர்க்கரை நோய் இல்லை ப்ரெஷர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் சீராக இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காது இந்த மாதம் உங்களுக்கு. அடுத்தபடிக்கு பார்த்தீங்கன்னா உறவினர்கள் மத்தியில் ரிலேஷன்ஷிப் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உறவினர்கள் மத்தியில் தான் சில மனக்கசப்பு ஏற்படுறதுக்கான
வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க இந்த சிம்ம லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும். சிம்ம லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க சரின்னு ஒரு விஷயத்தை செய்ய போய் அது சரியில்லாமல் ஆகிரும் இந்த மாதம். அதனால் எது செய்யறதா இருந்தாலும் ரொம்ப ஜாக்கிரதையாக ஒரு தடவைக்கு 10 தடவையாவது சிந்திச்சு பெரியவர்களிடம் ஆலோசனை கேட்டு அதுக்கப்புறம் அந்த செயலை செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும், அதாவது சிம்ம லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க செய்ய போகிற அந்த காரியம் ரொம்ப நல்லதாக தெரியும். அவங்க செய்ய போகிற காரியத்துக்கு 10 ப்ளஸ் பாயிண்ட் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அது தேவையில்லாமல் உங்கள் உறவினர்களுக்கு மத்தியிலையோ இல்லை உங்கள் குடும்பத்தினர் இருக்கிறவங்களுக்கு மத்தியிலையோ ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்திடும். ஏன்னா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது அது வேறு மாதிரி இருக்கும். அதனால் எது செய்கிறதா இருந்தாலும் உங்கள் கணவனோ இல்லை மனைவியோ இல்லை பெற்றோர்களோ இல்லை உடன் பிறந்தவர்களோ இல்லை உறவினர்களோ இவங்கெல்லாம் சம்மந்தப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா எதுவாக இருந்தாலும் ஆலோசித்துட்டு கலந்து பேசிட்டு அந்த காரியத்தில் ஈடுபடுறது உங்களுக்கு வெற்றியை தரும்னு சொல்லலாம். ஆனாலுங்க எப்பவுமே ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா அதை நம்மளால் தடுக்க முடியாது. சில நேரத்தில் எவ்வளோதான் கவனமாக நீங்கள் செயல்பட்டாலும் இருந்தும் சில மனக்கசப்புகள் வந்து போயிடும். அதை நம்மளால் தடுக்க முடியாது. கணவன் மனைவிக்கு இடையில் சில வாக்குவாதங்கள் இந்த மாதம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மாமாவோ அத்தையோ இந்த மாதிரி உறவினர்கள் உங்களிடம் கோச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்தபடிக்கு பார்த்தீங்கன்னா காதலிச்சு வரவங்களுக்கு பிரிவு வர்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. இல்லை திருமணம் பேச்சு எடுத்திருந்தாங்கன்னா அதில் சிறு தடைகள் வர்றதுக்கான வாய்ப்பு கூட அதிகமாகவே இருக்குது இந்த காலகட்டத்தில். அடுத்தபடிக்கு பார்த்தீங்கன்னா சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் நீங்கள் நடத்துவீங்க. அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதன் மூலியமா உறவினர்கள் வந்து போவாங்க. இந்த இடத்துலையும் சில சிக்கல்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ பிரச்சனைகள் எப்படியோ உறவினர்கள் மூலியமாக தான் வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியுது. அந்த பிரச்சனைகளை வராமல் எப்படி தடுக்கிறதுன்னு நீங்கள் முன் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அடுத்தபடிக்கு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு வேலைப்பளு அதிகமாக இருக்கும். இந்த வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் கூட உங்களுக்கு மேல் அதிகாரிகிட்ட இருந்து உங்கள் கூட வேலை செய்கிற கலீக்ஸ்கிட்ட இருந்து ஒரு நல்ல பெயர், நல்ல பாராட்டு, ஒரு ரிவார்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. என்னதான் வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் கூட இது கொஞ்சம் கூட உங்கள் மனதை பாதிக்காதுன்னு சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அதாவது நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, இந்த வேலைப்பளு உங்களோட எனர்ஜி லெவலில் கொஞ்சம் கூட குறைக்காது. நீங்கள் ரொம்ப விரும்பி சந்தோஷப்பட்டு உங்கள் வேலையை பார்ப்பீங்க. ஏன்னா முக்கியமான விஷயமே இதுலேருந்து உங்களுக்கு கிடைக்க போகிற ரிவார்டுனாலேயே நீங்கள் ரொம்ப விரும்பி இந்த வேலையை பார்ப்பீங்க. மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த தடவை ரொம்ப லாபகரமான மாதம்னு சொல்லலாங்க இது. ஏன்னா மாதத்தோட முற்பகுதியில் நீங்கள் அபாரமான லாபத்தையும் நீங்கள் போட்ட முதலீடுகள் டபுளாக எடுக்கிறதுக்கான லாபத்தையும் இந்த மாதிரிலாம் பார்ப்பீங்க. மாதத்தோட பிற்பகுதி உங்களோட வியாபாரம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுங்க. ஆனாலும் கவலைப்படாதீங்க, அது எல்லாத்தையும் ஈடு கட்டுறாப்பில் தான் உங்களோட வருமானம் இந்த மாதம் இருக்க போகுது. அதுக்கப்புறம் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற வேலை இப்போ கிடைக்கலனாலும் கொஞ்சம் தாமதமாக ஆகும். இன்னொரு 1-2 மாதத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஃபைனான்ஸில் பிரச்சனை இல்லைங்க. ஆனாலும் நீங்கள் ஏதாவது ரெனோவேஷன், வீடு ரெனோவேஷன் இல்லை காரு வெஹிக்கிள் ஏதாவது ரிப்பேர் பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபட்டிருப்பீங்க. இது மூலிமா உங்களுக்கு சில செலவுகள் வரும்னு சொல்லலாம் இந்த மாதம். இந்த செலவுகள் உங்களுக்கு ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் நெருக்கடி கொடுக்கும். அந்த நெருக்கடி கொடுத்தாலும் கூட அந்த பணம் புரட்டுறதுக்கான கஷ்டம் உங்களுக்கு இருக்காது. நான் முதல்ல சொன்ன மாதிரி லோன் ஏதாவது அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா இந்த லோன் உங்களுக்கு சேங்ஷன் ஆகுங்க. லோன் கிடைக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. இது நீங்கள் வீடு வாங்குறதுக்கு இருந்தாலும் சரி, ஏதாவது வாகனம் வாங்குறதுக்கு இருந்தாலும் சரி, இந்த லோன் உங்களுக்கு கிடைக்கிறதுல உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. இதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, உங்களுக்கு பேங்க்கில் உள்ள கடன் அதிகமாக ஆகிறதுக்கான வாய்ப்பு
இந்த மாதத்தில் அதிகமாக இருக்குதுங்க. மேபி நீங்கள் கிரெடிட் கார்டு எதையாவது பாய்ச்சிட்டு இருந்தீங்கன்னா கூட இது மூலிமா நீங்கள் கடன் படுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தினா ரொம்ப நல்லதுங்க. அடுத்தபடிக்கு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான மாதம்னே சொல்லலாம். ஆனாலும் சில சதி வேலைக்கு ஆளாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் கூட இருக்கிறவங்க ஏதேனும் சதியில் உங்களை சிக்க வைக்க பார்த்தாங்கன்னா நீங்கள் தான் கவனமாக இருக்கணுங்க. யார்கிட்ட பேசினாலும் என்ன செஞ்சாலும் எங்கே போனாலும் வந்தாலும் ரொம்ப கவனமான ஒரு நிலையை நீங்கள் இருக்கணும். ஏன்னா உங்களை சில சதி வேலைகளில் சிக்க வைக்கிறதுக்கோ இல்லை உங்கள் பெயரை கெடுக்கிறதுக்கோ சில பேர் உங்கள் கூடயே இருந்து அதுக்கான முயற்சியை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பார்த்து பத்திரமா இருக்கணுங்க சிம்ம லக்னக்காரங்க. அடுத்தபடிக்கு பார்த்தீங்கன்னா ட்ராவலிங்ஸ் அதிகமாக இருக்குதுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். சிம்ம லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அவங்க ரொம்ப வெளியில் போயிட்டு வருவாங்க. நான் ஆல்ரெடி சொன்னேனே உங்களுக்கு ஒர்க் பேர்டன் அதிகமாக இருக்கும்னு சொன்னேனே. இந்த ரிலாக்ஸேஷன்ஸ்க்காகவே நீங்கள் வெக்கேஷன் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க இந்த மாதம். ஒரு வாரம் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு எங்கேயாவது போயிட்டு வரணும் நம்ம அப்படின்னு உங்களுக்கே தோணும் இந்த வாரம். அதனால் வீக்கெண்ட்ஸில் நீங்கள் கண்டிப்பாக எங்கேயாவது போயிட்டு வருவீங்க. இதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை உறவினர்கள் வீட்டில் நடக்கிற சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகளுக்கு குடும்பத்தோடு போய் கலந்துக்குவீங்க. இதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குதுங்க. கன்னி லக்னக்காரங்களுக்கான பிப்ரவரி மாத பலனை பார்ப்போம். கன்னி லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இது ஓரளவுக்கு சுமாரான மாதம்னே சொல்லலாங்க. ஏன் ஓரளவுக்கு சுமாரான மாதம்னு சொல்கிறேன்னா மாதத்தோட பிகினிங்கில் அவங்களுக்கு அவ்வளோ நல்ல ஃபேவரபிளான பலன்கள் இருக்காது. மாதத்தோட பிற்பகுதியில் ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னே சொல்லலாங்க. எது எடுத்தாலும் ஒரு தடை, எது செய்ய நினைச்சாலும் ஒரு தடுங்கல், இந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களை ரொம்ப சோர்வடைய செய்யும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சோர்வடைய செய்யும்னா நீங்கள் எதை செய்யலாம் நினைச்சாலும் அதில் உங்களுக்குன்னு ஒரு சோதனை, ஏன் நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குது, இந்த மாதிரி ஒரு கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கோங்க. எப்போ எதை வச்சாலும் அங்கே ஏதாவது ஒரு தடங்கல், எது செய்யலாம் நினைச்சாலும் ஒரு தடங்கல், ஒரு ஏன் நம்மளால் முன்னேறவே முடியாதா, ஏன் நம்மளால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கோங்க. கவலைப்படாதீங்க, இது ஒன்றும் நிரந்தரம் இல்லைங்க. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது. கடவுள் வழிபாடு உங்களை இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளிப்படுறதுக்கு உதவும். முக்கியமாக என்ன சொல்லணும்னா யாருக்காகவும் எந்த ஜாமீன் எந்த ஷூரிட்டி கையெழுத்தும் போட்டு கொடுத்துறாதீங்க. கன்னி லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஷூரிட்டி கையெழுத்து மட்டும் இல்லை, நீங்கள் யாருக்காகவும் மிடில் பர்சனாக நின்று பணம் கூட வாங்கி கொடுத்துறாதீங்க. இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாகவே இல்லை. ஏன்னா நீங்கள் ஒருத்தவங்களுக்கு நல்லது செய்ய போய் நாளை பின்னா அந்த சிக்கலில் நீங்களே மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் ஒதுங்கி இல்லைங்க. யாராவது உங்ககிட்ட கஷ்டம்னு பணம் கேட்டால் கூட உங்களால் முடிந்தால் நீங்கள் நல்லா இருந்தால் நீங்கள் செய்யுங்க. இல்லைன்னா உங்ககிட்ட இல்லைன்னா தயவு செஞ்சு இல்லைன்னு சொல்லிடுங்க. அதை விட்டுட்டு இன்னொருத்தர்கிட்ட கூட்டிகிட்டு போய் மிடில் பர்சனாக நின்று நீங்கள் அந்த பணத்தை வாங்கி கொடுக்காதீங்க. ஏன்னா நாளை பின்ன அந்த பணத்தை நீங்களே கட்ட வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் தயவு செஞ்சு தலையிடாதீங்க. அடுத்தபடிக்கு பார்த்தீங்கன்னா உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் பெரிதாக எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஆல்ரெடி உங்களுக்கு ஏதாச்சும் சீக்னஸ் இருந்துச்சுன்னா அது கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களான்னு பார்த்து எடுத்துக்குங்க. நீங்கள் பாட்டுக்கு இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு கலந்து அங்கே இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்து இருக்கிற பிரச்சனையை இன்னும் மோசமாக ஆக்கிராமல் இருந்தால் சரி. ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும். அடுத்தபடிக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் கணவனோ அல்ல மனைவியோ அவங்களோட உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க. வீட்டில் இருக்கிறவங்க வயசானவங்க யாராவது இருந்தால் அவங்க உடல் நிலையில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க. ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமா அப்படின்னு பார்த்துக்குங்க. மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் வைஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. ஆனால் சில சமயங்களில் நம்ம ஒரு விஷயம் சொல்ல போய் அது தவறுதலாக போய் முடியறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. முக்கியமாக உங்கள் உறவினர்கள் மத்தியில் அவங்க உங்கள் மேலே வருத்தப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அதனால் கணவன் மனைவிக்கு இடையில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வாக்குவாதமாக இருந்தாலும் உட்காந்து பேசி
டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வாங்க. அதை விட்டுட்டு வாக்குவாதத்தில் 2 பேரும் விட்டு கொடுக்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு சண்டை பெருசாகும், பிரிவில் கொண்டு போய் விடும்னு சொல்லலாம். ஏன்னா உங்கள் மனைவி விட்டு கொடுத்து போனோன்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா உங்கள் மனைவி உங்களுக்கு எதிராக நிற்பாங்க. அதனால நீங்கள் விட்டு கொடுக்க இல்லை உங்கள் கணவர் விட்டு கொடுத்து போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பிரச்சனை இன்னும் பெருசாகும். அதுக்கு நீங்கள் விட்டு கொடுத்து போயிடலாம். உங்களுக்கு இப்போது உங்கள் ராசிப்படி நேரம் அவ்வளோ ஃபேவரபுளாக இல்லை, உங்கள் லக்னப்படி. அதனால் முடிந்த அளவுக்கு சண்டைகளை தடுத்துருங்க. வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. சுமூகமாக பேசி தீர்த்துக்கிற வழியை பாருங்கள். எந்த பிரச்சனையிலையும் நெஞ்சு நிமித்திட்டு போய் முன்னுக்கு நின்று சண்டைக்கு நிற்காதீங்க. ஏன்னா காலம் உங்களுக்கு சாதகமாக இல்லை. முக்கியமாக சுப நிகழ்ச்சிகள் நடக்கிற இடத்துலையும் சரி, இல்லை உறவினர்கள் கூடி உக்காந்துருக்கிற இடத்துலையும் சரி, எப்படி நடந்துக்கிறீங்க, என்ன பேசுகிறீங்க, என்ன பிரச்சனை போகுதுன்றது கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசினா நல்லது. ஏன்னா தேவையில்லாமல் உறவினர்களுக்கு மத்தியில் உங்கள் பேரை கெடுத்துக்கிற மாதிரி சில சம்பவங்கள் நடக்கும். இதுக்கு முன்னுக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் வச்சிருவங்க கூட இந்த மாதிரி நேரத்தில் உங்களை என்ன இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஏன்னா காலம் அந்த மாதிரி இருக்குதுங்க. மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் உடன் பிறந்தவர்கள், உங்கள் சிப்ளிங்ஸ் எந்த நேரத்துலையும் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருப்பாங்க. அடுத்தபடிக்கு பார்த்தீங்கன்னா காதலிச்சு வரவங்களுக்கு திருமணம் தடைப்பட்டு இருந்துக்கிட்டே இருக்கோங்க. திருமண பேச்சு தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கு இன்னும் சில காலங்கள் நீங்கள் பொறுத்திருக்க வேண்டியது இருக்கும். ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் திருமணம் பேச்சு எடுத்திங்கன்னா எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லலாங்க. எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் திருமண வேலை நல்லபடி நடக்கும்னு சொல்லலாங்க. அடுத்தபடிக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் உத்தியோகம், உங்கள் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சிக்கலான நிலை இருக்கோங்க. எந்த வேலையை எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு சலிப்புத்தன்மை இருக்கும். ஏன் நம்ம தான் செய்யணுமா, ஏன் நம்ம அதிக வேலை செய்யணும், ஏன் அவங்க செய்யக்கூடாது, இந்த மாதிரி ஒரு சலிப்புத்தன்மை உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இதே நேரத்தில் மற்றவர்களுக்கு, உங்கள் கூட உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு உங்கள் மேல் ஒரு பொறாமை இருந்து கொண்டே இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா வேலையும் தெரியுது, நீங்கள் நிறையா வேலை செய்கிறீங்கன்னு அவங்க நினச்சி பொறாமைப்படுவாங்க. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஆள் மனசில் ஏன் நம்ம மட்டும் நிறையா வேலை செய்யணும், ஏன் அவங்க செய்யலை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இந்த மாதிரி ஒரு சூழல் உங்களுக்கு உங்கள் உத்தியோகத்து மேலே இருக்கிற ஆர்வத்தை குறைக்கும். காலையிலே எழுந்தோன்னு எனர்ஜெட்டிக்காக வேலைக்கு போகிற நீங்கள் இப்போ சலிப்புத்தன்மையோட வேலைக்கு போவீங்க. ஆனால் இது உங்களுக்கு நல்லது இல்லைங்க. இந்த நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு நிலையில் இருந்தீங்கன்னா இந்த வேலை உங்கள் கையை விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக, கொஞ்சம் நிதானமாக யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த உத்தியோகம் உங்களுக்கு எவ்வளோ முக்கியன்றது உங்களுக்கு தெரியும். ஏன் இந்த வேலையை, அதாவது இந்த அதிகமான வேலைப்படு ஏன் உங்ககிட்ட கொடுக்குறாங்கன்றது நீங்கள் நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் தான் சிறந்தவங்களாக இருப்பீங்க. அங்கே உங்களால் தான் முடியுன்ற ஒரு காரணத்தினால தான் உங்கள்கிட்ட கொடுக்குறாங்களே தவிர மற்றபடிக்கு உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினச்சி அவங்க கொடுக்கல. அடுத்தபடிக்கு என்ன சொல்லணும்னா, மேல் படிப்பு படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு உத்தியோகத்தில் இருந்து உங்கள் மேல் படிப்பை படிச்சுட்டு இருந்தீங்கன்னா பார்ட் டைமாக, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு சிக்கல். என்ன சிக்கல்னா, உங்களால் உங்கள் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு வேலைப்பளு அதிகமாக இருக்கிறனால நீங்கள் பார்ட் டைமாக மேபி நீங்கள் சாட்டர்டே சண்டேஸில் படிக்கலாம். சாட்டர்டே சண்டேஸில் உங்களால் கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியாமல் கூட போகலாம். ஏன்னா ஆஃபீஸில் இருக்கிற வேலை. ஸோ இதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காமல் நேரம் இப்படியே இருக்க போகிறதில்ல, காலம் கடக்கும். அதனால் இதெல்லாம் மனதில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையோடு இந்த வேலையை பாருங்கள். முக்கியமாக மாதத்தோட பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு, இன்க்ரிமெண்ட், ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க. ஏன்னா வரப்போகிற ராகு கேது பயிற்சி மூலிமா உங்களுக்கு இந்த விஷயம்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதோட இம்பேக்ட் இந்த பிப்ரவரி மாத கடைசியிலே உங்களுக்கு தெரிய வரும்னு சொல்லலாங்க. மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு அடுத்த மாதம் இந்த பிப்ரவரி மாத கடைசிலையும் சரி, இல்லை அடுத்த மாதத்துலேயும் சரி, ஒரு நல்ல குட் நியூஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க. மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா
ஃபைனான்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காதுங்க. கையில் எப்பவுமே பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வர வேண்டிய வருவாய் கரெக்டாக வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனாலும் சில செலவுகள், எதிர்பாராத செலவுகள், எதிர்பாராமல் போய் சிக்கிக்கிட்ட செலவுகள், இந்த மாதிரின்னு சில இருக்கும். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரிங்க, தயவு செஞ்சு யாருக்குமே முன்னுக்கு நின்று பணம் வாங்கி கொடுக்காதீங்க. கையெழுத்து போட்டு பணம் எடுத்து கொடுக்காதீங்க. இல்லை கையெழுத்து போட்டு வீடோ இல்லை வாகனமோ வாங்குறதுக்கு எந்த ஷூரிட்டியும் கொடுத்துறாதீங்க. ஏன்னா இதனாலே நீங்கள் ஒரு கடன் தொல்லையில் சிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மற்றபடிக்கு தேவையில்லாத செலவுகள் அவதோறும் வந்து போகும். இதனால் உங்களுக்கு சில மன உளைச்சல்கள் வரும் தவிர பெரிதாக எந்த பாதிப்பும் இருக்காது இந்த செலவுகள் மூலயமா உங்களுக்கு. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு ஆவரேஜான காலகட்டம் தாங்க. கன்னி லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜான காலகட்டம். இன்னும் அடுத்தடுத்து வரப்போகிற எக்ஸாம்ஸில் உங்கள் திறமையை காட்டுங்கன்னு தான் சொல்லணும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா கன்னி லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவு சிறப்பான மாதக்காரங்களுக்கான பிப்ரவரி மாத பலனை பார்ப்போமே. துலாம் லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு சிறப்பான மாதம்னே சொல்லலாம். மாதம் முழுவதும் அவங்களுக்கு ஃபேவரபுளான பலன் வந்து நிறையாவே இருக்குன்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய தன்னம்பிக்கையும் ரொம்ப முயற்சியும் சொல்லப்போனால் விடாமுயற்சியும் கொண்டு இருப்பாங்க துலாம் லக்னக்காரவங்க. எடுக்கும் காரியங்கள் வெற்றி அடையும். ஆரம்பிக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் அது சக்ஸஸ் ஆகும்னு சொல்லலாம். புதிய முயற்சிகள், புதிய தொழில், புதிய வேலை, புதிய திட்டம், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் கண்ணை மூடிட்டு இந்த மாதம் நீங்கள் தொடங்கலாம். ஏன்னா காலம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. மற்றபடிக்கு சொல்லப்போனால் வரப்போகிற ராகு கேது பயிற்சி கூட துலாம் லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சாதகமாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அதோட இம்பேக்ட் இந்த மாதமே நீங்கள் அனுபவிப்பீங்க. நிறைய நல்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். நல்லது நடக்கிறதுக்கான காலகட்டம் இது. முக்கியமாக மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் பெரிதாக எந்த தீங்கும் இருக்காது. ஆனாலும் சில சமயங்களில் சில உபாதைகள் வந்து நீங்கும். பயப்படுறது மாதிரி ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் வந்து நல்லபடியாக போகும். சர்ஜரி ஏதாவது பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதம் நீங்கள் இந்த சர்ஜரியை மேற்கொள்ளலாம். ஒருவேளை உங்கள் அப்பாக்கோ இல்லை அம்மாக்கோ இல்லை மனைவி கணவன் இந்த மாதிரி யாருக்காவது மருத்துவ ரீதியாக பிரச்சனை இருந்து சர்ஜரி இந்த மாதிரி ஏதாவது பண்ண வேண்டியது இருந்தால் கூட இந்த மாதத்தில் நீங்கள் அதை பண்ணலாம். காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நல்பலனை கொடுக்கும்னு சொல்லலாம். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா உங்களோட நட்பு வட்டாரங்களை பொறுத்த வரைக்கும் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. நண்பர்களுக்கு மத்தியில் நல்ல பெயர் கிடைக்கும். அந்தஸ்து உயரும். இதுக்கு முன்னே உங்கள் மேலே இருந்து வந்த தப்பான அபிப்பிராயங்கள் இல்லை ஏதேனும் ரூமர்ஸ் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் நீங்கி நல்ல பெயர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்தஸ்து உயர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க. முக்கியமாக கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இந்த துலாம் லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும். உறவினர்களின் வருகையால் நிறைய மகிழ்ச்சியான காரியங்கள், மகிழ்ச்சியான சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. முக்கியமாக நீங்கள் ஏதேனும் உறவினர் வீட்டுக்கு வெக்கேஷனுக்கு போயிருந்தாலும் சரி, இல்லை சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகளுக்கு போயிருந்தாலும் சரி, எல்லாமே நன்மையிலே முடியறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே காணப்படுதுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மூலியமா உங்களுக்கு சில பல நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நல்ல பலன், நல்ல பெயர் ஏதேனும் ஒன்று, ஆனால் குழந்தைகள் மூலியமா உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க. முக்கியமாக திருமணம் பேச்சில் இருக்கிறவங்களுக்கு, திருமணம் தடைப்பட்டு வந்தவங்களுக்கு திருமணம் கைகூடி வர்றதுக்கான நல்ல காலகட்டம் இதுன்னு சொல்லலாங்க. நீங்கள் ஏதேனும் சிறப்பு பூஜைகள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் அந்த பூஜைகளில் மேற்கொள்ளலாம். அதோட பலன் உங்களுக்கு முழுமையாக வந்து அடையும்னு சொல்லலாங்க துலாம் லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும். மற்றபடிக்கு உங்கள் உடன் பிறந்தவருக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் சிறு சிறு சலசலப்புகள், வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. இதை ஆரம்பத்திலே தெரிஞ்சு சரி செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு
எந்த பிரச்சனையும் பெரிதாக தெரியாதுங்க. மற்றபடிக்கு முதல்ல நான் சொன்ன மாதிரிங்க, வீட்டில் சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், விருந்தினர்கள் வர்றது போகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் போது கண்டிப்பாக செலவுகள் அதிகரிக்குங்க. ஆம், இந்த மாதம் உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் கவலையே பட வேணாங்க. உங்களோட ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் எந்த பெரிய பிரச்சனையும் இல்லைங்க. வர வேண்டிய பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். வரவே வராது அப்படின்ற நினச்ச பணம் கூட ஏற்கனவே யாராவது உங்ககிட்ட கடன் வாங்கி அந்த பணத்தை திருப்பி செலுத்தாமல் இனிமே வராது அந்த பணம்னு நினச்சிருந்தீங்கன்னா கூட அந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டம் இது. இதை தான் எதிர்பாராத தன வரவுகள்னு சொல்கிறதுங்க. மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் இந்த மாதம் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது. உங்களுக்கு லாட்ரி சீட் இந்த மாதிரி விளையாடுற பழக்கம் இருந்துச்சுன்னா இதை கூட நீங்கள் முயற்சி செஞ்சு பார்க்கலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த மாதம் அதிர்ஷ்டம் முழுமையாக உங்கள் பக்கம் இருக்குன்னு சொல்லலாங்க துலாம் லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும். மற்றபடிக்கு பேங்க்கில் லோன் ஏதாவது அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா, சொத்து வாங்குறதோ இல்லை வாகனம் வாங்குறதுக்கு லோன் அப்ளிகேஷன் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேவரபுளான ஆன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க. மற்றபடிக்கு சேமிப்பு பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. சேமிப்பு கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். என்னதான் செலவுகள் அதிகமாக இருந்தாலும் கூட அந்த செலவுகள் போக சேமிப்பும் கையில் நிற்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். எங்கேருந்து தான் பணம் வரும்னு தெரியாது, ஆனால் நினைக்கும் போது தேவை இருக்கும் போது பணம் அவ்வப்போதும் உங்கள் கையில் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். கவலை வேண்டாம். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா உங்கள் தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றகரமான காலகட்டம்னு சொல்லலாங்க. ஆஃபீஸில் நல்ல பேர், கூட வேலை செய்கிறவங்கள மத்தியில் நல்ல பெயர்னு அப்படின்னு உங்கள் புகழ் உயரும், உங்கள் அந்தஸ்து உயரும். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல என்னதான் இதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு வேலைப்பளு அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் அதெல்லாம் இப்போ குறைஞ்சி ஒரு மகிழ்ச்சிகரமான நிலை இருக்கும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல. மற்றபடிக்கு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, முக்கியமாக அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் அதிகமாகவே இருக்குதுங்க. அப்ராட்டில் இருந்தாலும் சரி, அப்ராட் வேலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதுக்கு முயற்சித்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. முக்கியமாக இன்டர்வியூ, எக்ஸாம் இந்த மாதிரிலாம் முடிச்சுட்டு அதோட ரிசல்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணுறவங்களுக்கு செய்தி அவங்களுக்கு சாதகமாக வரத்துக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குதுங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா சொந்தமாக தொழில் செய்கிறவங்க, அதாவது பிஸ்னஸ் வச்சுருக்கிறவங்க, சின்ன பிஸ்னஸாக இருந்தாலும் கூட நல்ல லாபகரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் அதிகமாகவே இருக்குதுங்க. கண்டிப்பாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் பிஸ்னஸை நீங்கள் இடமாற்றுவீங்கன்னு சொல்லலாம். ஒரு சின்ன ஆஃபீஸை வந்து பெரிய ஆஃபீஸ்க்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா நீங்கள் வீட்டிலே சின்ன லெவலில் வச்சு செஞ்சுட்டு இருந்த பிஸ்னஸ் இப்போ ஒரு ஆஃபீஸ் பார்த்து பெரிய லெவலில் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ரெட்டிப்பு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். மற்றபடிக்கு ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு இது ஒரு நல்ல காலம்னே சொல்லலாங்க. ஆசிரியர்களிடம் நல்ல பெயர் எடுப்பீங்க. பாராட்டுக்கள், பரிசுக்கள், புகழ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களை வந்து அடையும்னு சொல்லலாங்க. மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில் உங்களுக்கு. ஏன்னா துலாம் லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வெக்கேஷன் போகிறதும், குடும்பத்தோட சுற்றுலா போகிறதும் இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுவாங்க. இது மூலியமாக கூட நிறைய பணம் செலவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் பயப்படாதீங்க, இந்த செலவுகளை நீங்கள் சந்தோஷமாக தான் செய்வீங்க. முக்கியமாக கோயில் குளத்துக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது குடும்பத்தோட. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த மாதம் நீங்கள் தைரியமாக இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஈடுபடலாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் இருக்குன்னே சொல்லலாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா துலாம் லக்னக்காரங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான லக்னக்காரங்களுக்கான பிப்ரவரி மாத பலனை பார்ப்போங்க. விருச்சிக லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு கலவையான பலன் தரக்கூடிய ஒரு மாதம்னே சொல்லலாங்க. ஒரு சில விஷயங்களில் வெற்றி எழுந்தாலும் ஒரு சில விஷயங்களில் தோல்வி இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். முக்கியமாக தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் இந்த மாதத்தில் இருக்கும். அவங்களுக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், தேவையில்லாத பயம், பதட்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடிக்கு பார்த்தீங்கன்னாங்க
விருச்சிக லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது சொத்து வாங்குறது முயற்சியில் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில். இந்த விஷயம் ரொம்ப இழுப்பறையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஆனாலும் கவலைப்படாதீங்க, இறுதியில் வெற்றி உங்களுக்கே. நடக்க போகிற நல்ல விஷயம் தாமதமாக நடந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடும், கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லலாங்க. சொத்துக்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஏதேனும் பத்திரம் பேர் மாற்றுறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடுங்கல் இருந்தாலும் நல்லபடியாக நடந்து முடியுங்க. ஒரு சில தடுங்கல் இருந்தாலும் அந்த காரியம் உங்களுக்கு சாதகமாகவே முடியும்னு சொல்லலாங்க. மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க. உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிகமாக தண்ணீர் குடிங்க. அதிகமாக தண்ணீர் குடிக்கிறது உங்கள் உடல் நலத்துக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயமா இருக்குது. ஏன்னா உஷ்ணத்தை தடுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா ஏதேனும் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா கரெக்டான ட்ரீட்மெண்ட் போதா, கரெக்டான பாதையில் தான் போயிட்டுருக்கீங்களான்றத ஒரு தடவைக்கு 2 தடவை டபுள் செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியங்க. மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பெரியவங்க, அம்மாவோ அப்பாவோ பாட்டியோ தாத்தாவோ, இந்த மாதிரி யாராவது ஒருத்தருக்கு உடல்நலை சரியில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அதனால் அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா பிரச்சனைகளை வர முன்னுக்கே தடுக்கலாம். அதாவது பிரச்சனைகள் பெருசாகிறதுக்கு முன்னுக்கே அதுக்கான தீர்வை நம்ம காணலாம்னு சொல்லலாங்க. மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் வைஸ் பெரிதாக எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் சில நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அது நல்லதே இருந்தாலும் அவங்களுக்கு போய் சேரும் போது அது தப்பாகவே போய் சேரும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து நிதானத்தோடு நடந்துக்குங்க. நீங்கள் செய்கிற செயல் உங்களை பொறுத்த வரைக்கும் சரியாக இருந்தாலும் கூட அது உங்கள் உறவினர்களோ இல்லை உங்கள் குடும்பத்தாருக்கோ அது தப்பான விஷயமா தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, குடும்பத்திலையும் சரி, இல்லை குடும்பத்தை விட்டு வேறு விஷயமா இருந்தாலும் சரி, தொழில் சம்பந்தமாக இருந்தாலும் சரி, பிள்ளைங்க படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கூடங்க ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னுக்கு ஒரு தடவைக்கு நிறைய தடவை நல்லா நிதானித்து அந்த முடிவை நீங்கள் எடுக்கணும். ஏன்னா நீங்கள் எடுக்கிற முடிவு உங்களை பெரிய சிக்கலில் கொண்டு போய் விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கும் போது தயவு செஞ்சு தனியாக எடுக்காமல் உங்கள் கணவனோ இல்லை மனைவியோ இல்லை குடும்பத்தாருடன் கலந்து பேசி இந்த முடிவுகளை எடுத்திங்கன்னா அது ரொம்ப 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 நல்லதாகவே இருக்கும். முக்கியமாக சொல்லப்போனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் சில மனக்கசப்புகள், சில மன வருத்தங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு கூட அதிகமாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி கலந்து பேசி குடும்பத்தாருடன் சேர்ந்து அந்த முடிவை எடுத்திங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சிறு சிறு ஆர்கியூமெண்ட்ஸ் வந்துக்கிட்டு தான் அங்கே இருக்கும். ஏன்னா மனைவி சைட்டு உறவினர்கள்னால உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம், இல்லை கணவன் சைட்டு உறவினர்கள்னால சில பிரச்சனைகள் வரலாம். இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சிறு சிறு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்கும். மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பழி சொல்லுக்கு ஆளாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னுக்கு நல்லா கவனித்து பார்த்து செய்யுங்க. என்ன தான் நீங்கள் செய்யலைன்னு அதை 10 தடவை எடுத்து சொன்னாலும் அதை நம்புறதுக்கு சில பேர் தயாராக இருக்க மாட்டாங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அதனால் குடும்பத்துக்கு மத்தியில், அதாவது உறவினர்களுக்கு மத்தியில் உங்களோட மவுசு கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். கணவனோ அல்ல மனைவியோ முடிந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட பொறுமையாக எடுத்து பேசி புரிய வைக்கிறதுக்கான வழியை பாருங்கள். ஏன்னா எத்தனை பேர் உங்களை விரோதமாக பார்த்தாலும் உங்கள் கணவனோ இல்லை மனைவியோ அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் முடிந்த வரைக்கும் அவங்கள உங்களுக்கு சாதகமாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணுங்க. மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள்னாலே சில மன உளைச்சலுக்கு ஆளாவீங்கன்னு சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். சில பிள்ளைகள் உங்கள் பேச்சு கேட்க மாட்டாங்க. குழந்தைகள் என்னதான் நீங்கள் சொல்கிறது அவங்க நன்மைக்காகவே இருந்தாலும் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்காதனால அதே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். கவலைப்படாதீங்க, இந்த பிரச்சனைலாம் நீங்கும்னு சொல்லலாம். மற்றபடிக்கு திருமணம் பேச்சு சில பேருக்கு தடைப்பட்டுட்டே இருக்கும். சில தடைகளை தாண்டி அந்த திருமணம் நடக்கும், கவலைப்பட வேண்டாம். காதலர்களுக்கு மத்தியில் பிரிவு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில கசப்பான அனுபவங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்தபடிக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாப் வைஸ் பார்த்தீங்கன்னா பெரிதாக எந்த பிரச்சனையும் இருக்காது. முடிந்த அளவுக்கு வேலை மாற வேணாம், இருக்கிற வேலையிலே ரீமெயின் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும்.
என்ன தான் உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு பிடிக்காத சில பேர் இருந்தாலும், உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தாலும் கூட பல்ல கடிச்சிக்கிட்டு அந்த வேலையை தற்காத்துக்க பாருங்கள். ஏன்னா அந்த வேலையை விட்டு விலகுனீங்கன்னா இப்போதைக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சிக்கல் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ முடிந்த வரைக்கு எவ்வளோ எவ்வளோ வேர்ஸ்ட்டாக இருந்தாலும் கூட அதை அனுசரித்து போகிறதுக்கான ட்ரை பண்ணுங்கள். வேலை இடத்த பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வேலை செய்கிறது ஒரு கம்பெனியாக இருந்தாலும் கூட சரி, மேல் அதிகாரிகளை அனுசரித்து போக முயற்சி பண்ணுங்கள். மற்றபடிக்கு பிஸ்னஸ் செய்கிறவங்களோட ஸ்டேட்டஸ் வந்து ஆவரேஜாக தான் இருக்கும். பெரிதாக வருமானம்லாம் ரொம்ப லாபகரமாக இருக்குது அப்படிலாம் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனாலும் நஷ்டத்தில் போகாமல் ஆவரேஜாக இருக்கும்னு சொல்லலாங்க. மற்றபடிக்கு பெண்கள் மூலயமா பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். நீங்கள் வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடமா இருந்தாலும் சரி, நீங்கள் படிக்கிற இடமா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே பெண்கள் மூலிமா பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அதனால் ரொம்ப கவனத்தோடு இருக்கணுங்க. ரொம்ப கவனமாக பேசுங்க, கவனமாக செயல்படுங்க. ஏன்னா பெண்கள் மூலிமா பிரச்சனைன்னு சொல்லும்போதே அது எப்படி வேணும்னா போகலாம். ஒரு பஞ்சாயத்து நடக்குதுன்னா 4 பேர் பெண்களுக்கு தான் சப்போர்ட்டாக நிற்பாங்களே தவிர ஒரு ஆண் மகனுக்கு சப்போர்ட்டாக நிற்க மாட்டாங்க சில சமயத்தில். அதனாலே உங்கள் பக்கத்து இருக்கிற நியாயத்தை உங்களால் எடுத்து சொல்ல முடியாது. அதனால் மிகவும் கவனமாக இருக்கணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். மற்றபடிக்கு பார்த்திங்கன்னா ஏதேனும் வழக்கு பிரச்சனையில் நீங்கள் சிக்கியிருந்தீங்கன்னா இந்த மாதத்து வந்து அதை முடியாது. அதை நீங்கள் அடுத்த மாதம் தான் சமாளிக்கணும். இந்த மாதத்து வரைக்கும் அந்த வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வராது, கொஞ்சம் இழுப்பறையாக தான் இருக்கும். அடுத்தபடிக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் கையில் பணப்புழக்கம் எப்போவுமே உள்ள வருவாய் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் சில கடன் உங்களை வந்து ரொம்ப நெருக்கடி கொடுக்கலாம். இதுக்கு முன்னுக்கு நீங்கள் கடன் வாய்ப்பட்டிருந்தீங்கன்னா, இல்லை லோன் ஏதாவது அப்ளிகேஷன் போட்டு லோன் எடுத்துகிட்டு அதுக்கு நீங்கள் மாத தவணை கட்டிகிட்டு இருந்தீங்கன்னா, இல்லை கிரெடிட் கார்டு மாத தவணை கட்டிகிட்டு இருந்தீங்கன்னா, இதை வந்து கட்ட முடியாமல் அது அவுட்ஸ்டாண்டிங் தங்கி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா உங்களுக்கு வர வேண்டிய வருவாய் கரெக்டாக வரும். ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு மருத்துவ செலவு, குடும்பத்தில் சில செலவுன்னு சொல்லி உங்கள் பணம் வந்து கொஞ்சம் விரயம் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் வந்து நீங்கள் எப்போவுமே செலுத்த வேண்டிய உங்களோட மந்த்லி கமிட்மெண்ட்ஸை வந்து செலுத்த முடியாமல் போய் இது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து அமையலாம். பெரிய பிரச்சனையாக எதுவும் வராது, ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து அமையலாம். இது அப்படியே அடுத்த மாதம்னு கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு உங்களோட மாத கமிட்மெண்ட்ஸை வந்து வைக்காமல் கட்டிடுங்க. ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க இந்த மாதத்தில். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சுற்றி இருக்கிற அவங்க கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுங்களோட பொறாமைக்கு ஆளாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் மேலே இருக்கிற பொறாமைனால் ஏதாவது அவங்க உங்களுக்கு தீங்கு செய்யலாம், ஏதாவது உங்களுக்கு கெட்ட பேர் வர வைக்கலாம். அதனால் உங்கள் நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் கூட அவங்களுக்காக நீங்கள் எந்த பிரச்சனையிலையும் போய் மாட்டாதீங்க, எந்த பிரச்சனையிலையும் போய் சிக்காதீங்க. முடிந்த அளவுக்கு உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு இருந்தால் வரப்போகிற பிரச்சனைகள்லேருந்து தவிர்க்கலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னக்காரங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் என்னதான் சில பல நல்ல பலன்களை தந்தாலும் சில பல சின்ன சின்ன பிரச்சனைகள் தனுசு லக்னக்காரங்களை அதனால ரொம்ப கவனமாக சுமாரான மாதம்னே சொல்லலாம். ஏன் சுமாரான மாதம்னு சொல்கிறேன்னா, இது ஒரு போராட்டமான மாதமாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம் தனுசு லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும். முக்கியமாக வந்து அவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி நடந்து அது நடக்காமல் போயிடும். அதாவது ஒரு அதிர்ஷ்டமாக இருக்கட்டும், ஒரு லக்கு எதுவாக வேண்டாம் இருக்கட்டும், அது அவங்களுக்கு கைக்கு கிடைக்கிற மாதிரி வந்துட்டு கிடைக்காம போயிடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இந்த மாதம். ஏன்னா அந்த அதிர்ஷ்டம் அவங்கள வந்து சேர்றதுக்கே நிறைய தடுங்கலாக இருக்கும், நிறைய பிரச்சனை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா எடுக்கும் காரியங்கள் எதுவாக இருந்தாலுமே அதில் ஒரு பிரச்சனை வந்து நிற்கும், அதில் ஒரு முற்றுக்கட்டையாக வேற ஒரு பிரச்சனை வந்து நிற்கும். ஒரு விஷயத்தை செய்ய போனால் அதில் முற்றுக்கட்டையாக இன்னும் ஒரு விஷயம் வந்து நிற்கும். இந்த மாதிரி பிரச்சனைகளை இந்த மாதம் நீங்கள் சந்திப்பீங்க. ஓவராலாக சொல்லப்போனால் இந்த மாதம் உங்களுக்கு நீங்கள் செய்யலான்னு எதை எடுத்தாலும் அதில் ஒரு சிக்கல், அந்த சிக்கல்னால நீங்கள் ரொம்ப சோர்ந்து போவீங்க. நீங்கள் இதை எதுக்கு நம்ம செஞ்சிட்டு கை விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைமைக்கு கூட ஆளாவீங்க. இந்த சிக்கல், இந்த தடுங்கல்லாம் வந்து உங்களோட
ஆர்வத்தை குறைக்கும், உங்களோட முயற்சியை குறைக்கும், உங்கள் பொறுமையை இழக்க வைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அதனால் முடிந்தவரை ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காம ஒரு காரியத்தில் நீங்கள் இறங்குறீங்கன்னா அது இன்றைக்கே செஞ்சு முடிச்சிருவோம், நாளைக்கே செஞ்சு முடிச்சிருவோன்ற நினைப்பை விட்டுருங்க. அது மெதுவாக தான் ஆகும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஸ்ட்ரெஸ்லேருந்து நீங்கள் வெளியாகலாம். அடுத்தபடி ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ஏதாச்சும் சிக்னஸ்க்காக ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் அதில் சில சிக்கல்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது என்னன்னு பார்த்து நீங்கள் கவனமாக பார்த்துக்குங்க. மற்றபடிக்கு உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய மாதம் இதுன்னு சொல்லலாம். வெளியில் சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, டைமுக்கு சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்தணுங்க. டைமுக்கு சாப்பிடாதது, சரியான உணவு பழக்கத்தை மேற்கொள்ளாதது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையில் விடும். முக்கியமாக இந்த சுகர் பேஷண்ட் இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா கண்ட்ரோலான உணவு பழக்கத்தை கடைப்பிடிக்க வேண்டியது ரொம்ப நல்லது. எது உங்களுக்கு பொருந்தமும் அந்த மாதிரி பார்த்து சாப்பிட்டிங்கன்னா மேற்கொண்டு பிரச்சனைகள் மோசமாக ஆகாமல் தடுக்கலாம். மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் போதும். குடும்பத்தில் உங்கள் சிப்ளிங்ஸ்க்கு ஏதேனும் பிரச்சனைகள் சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிந்தவரை அவங்கள கண்காணிங்க. இன்னும் பள்ளிகளுக்கு போகக்கூடிய சிப்ளிங்ஸ் உங்களுக்கு இருந்தாங்கன்னா, இல்லை இப்போ தான் வேலை கிடச்சி வேலையில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட நடவடிக்கைகளில் சில கண்ணு வையுங்க. ஏன்னா அதனால சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடிக்கு உங்கள் குழந்தைகள்னால உங்களுக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதத்தில். ஏன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் அதை அவங்க கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனில் இருப்பாங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். நீங்கள் என்ன தான் அவங்க நல்லதுக்கு சொன்னாலும் கூட சில சமயத்தில் அதை அவங்க ஏற்றுக்கொள்கிறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. அது உங்களுக்கு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். முக்கியமாக நீங்கள் என்ன பண்ண வேணும்னா இந்த மாதம் உங்கள் குழந்தைகளோட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அவங்க கூட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ண தான் அவங்களுக்கு உங்கள் கூட ஒரு புரிந்துணர்வுக்கு வர முடியும். ஸோ முக்கியமாக நீங்கள் அந்த விஷயத்தில் கவனம் செலுத்தணுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே பெருசாக ஒன்றும் பிரச்சனையும் இருக்காதுங்க, பெருசாக ஒரு ஈடுபாடும் இருக்காதுங்க. நீங்கள் வேலைக்கு போனீங்களா, வந்தீங்கன்னா, அவங்க சாப்பாடு போட்டாங்களா, அந்த மாதிரி தாங்க இருக்க போகுது. ஏன்னா நீங்கள் உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரொம்ப குறைஞ்சிரும். குடும்பத்துக்கிட்ட நீங்கள் கொடுக்குற அப்ரோச் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஏன்னா வெளியில் இருக்கிற சிக்கல், அந்த பிரச்சனைகளோட நினைப்பு, அந்த எப்படி தீர்க்கலான்ற சிந்தனை, இது எல்லாமே வீட்டில் உங்களோட கவனத்தை சிதறடிச்சிரும்னு சொல்லலாங்க. அதனால் முடிந்த வரைக்கும் இந்த மாதிரிலாம் இருக்காமல் உங்கள் பிரச்சனையை வெளியில் வச்சுட்டு வீட்டுக்குள்ளே வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க, உங்களை நம்பி உங்கள் குடும்பம் இருக்குது அப்படின்றத நினச்சி நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் கொஞ்சமாவது மீண்டு வரலாம். வீடுலேயும் பிரச்சனை, வெளியிலையும் பிரச்சனைனா அது உங்களுக்கு தேவையில்லாத மன அழுத்தத்தை அதிகப்படுத்தும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்கள் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும்னு சொல்லலாங்க. உங்கள் சேவிங்ஸில் இருக்கிற பணத்தை கூட நீங்கள் எடுக்க வேண்டிய வாய்ப்புகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக 3 விஷயத்துக்கான செலவு வரும். 1 உங்களோட உடல்நிலை, இல்லை உங்கள் வீட்டில் உள்ளவங்களோட யாராவது ஹெல்த் பிரச்சனை, இல்லை நீங்கள் ஏதேனும் பிரச்சனையில் புதுசாக போய் சிக்கியிருப்பீங்க. இதுதான் உங்களோட செலவுக்கு அது முக்கிய காரணமாக இருக்க போகுதுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். யார் என்ன சொன்னாலும் அவசரப்பட்டு நம்பாமல் அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் அவங்க சொல்கிறாங்களே இதில் பணத்தை போட்டால் பணம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒரு இடத்துல போய் பணத்தை போட்டிங்கன்னா அந்த பணம் அப்படியே போயிடும். அதுதான் நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னேன். அதிர்ஷ்டம் கைக்கு வர மாதிரி இருக்கும், ஆனால் சேராது. கடைசியில் அது ஏமாற்றுறது தான் நிற்கும். அந்த டீல் உங்ககிட்ட வரும்போது நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலின்ற நினைப்பு உங்கள் மைண்டில் இருக்கும். ஆனால் நீங்கள் அதில் இன்வால்வ் ஆகும் போது அப்படியே எல்லாமே போயிடும். அதனால் முடிந்த வரைக்கும் எதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. யாரை நம்பியும் கையில் காசு கொடுத்து அனுப்பிடாதீங்க பணத்தை. ஸோ பண விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. சொத்துக்கள் வாங்கிறது, விற்கிறது, பத்திரம் எழுதுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நீங்களே நேரில் போயிட்டு எதுவாக இருந்தாலும் செய்கிற மாதிரி பாருங்கள். ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது.
அடுத்தபடிக்கு பார்த்தீங்கன்னா ஏன் செலவுகள் அதிகரிக்கும்னா, நீங்கள் ஏதாவது திங்ஸ் வாங்குவீங்க வீட்டுக்கு, இல்லை உங்கள் வீட்டில் உள்ளவங்க கணவனோ இல்லை மனைவியோ ஏதாவது ஜுவல்ஸ் வாங்குறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மூலியமாக கூட கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். பண வருவாய் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் வர வேண்டிய வருமானம் உங்கள் கைக்கு வந்து சேரும். அதில் எந்த விதமான சிக்கலும் இருக்காது. அடுத்தபடிக்கு பார்த்தீங்கன்னா தொழிலை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க. ஆனால் உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற வேலை சுமை, ஒர்க் பேர்டன் தான் உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியும். இதுக்கு முன்னுக்கு அதே ஒர்க் ப்ரெஷரில் நீங்கள் வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் இப்போ என்னவோ தெரியல, இந்த ஒர்க் ப்ரெஷர் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக தெரியுங்க. தயவு செஞ்சு அந்த எண்ணங்களை மாற்றிக்குங்க. ஏன்னா உங்கள் மேலதிகாரிகள் உங்ககிட்ட சில கருத்து வேறுபாடுல ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்கள் கூட வேலை செய்கிறவங்களே உங்களை போட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கூட அதிகமாகவே இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அதனால முடிந்த வரைக்கும் உங்கள் வேலையில் அதிகமாக கவனம் செலுத்துங்க. தேவையில்லாமல் உங்கள் கூட வேலை செய்கிறவங்கள்கிட்ட எந்த டிஸ்கஷன்லேயும் நீங்கள் ஈடுபடாதீங்க. இது வந்து உங்களை தவறாக சித்தரிச்சிருவாங்க உங்கள் மேல் அதிகாரிக்கிட்ட. அதனால் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன தான் ரொம்ப 100% போட்டு உழைச்சாலும் கூட சில சமயத்தில் உங்கள் மேல் அதிகாரி வந்து அதை கண்டுக்காத மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அது நீங்கள் கவலைப்படாதீங்க. அது ஆக்சுவலி அவங்க கண்டுக்குவாங்க, ஆனால் அவங்க காட்டிக்க மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு ஒரு வெறுப்பு, எதுக்குடா இது செய்யணும் அப்படின்ற ஒரு வெறுப்பு தன்மை இருக்கும். ஆனால் இது வந்து மாறும். இன்றைக்கி உங்களோட வேலை அவங்க கண்ணுக்கு தெரியலனாலும் நாளைக்கு அது தெரிய போகுது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் உங்கள் வேலையை கரெக்டாக டைமுக்கு செய்யுங்க. அதில் எந்த சிக்கலும் இல்லாமல். அடுத்தபடிக்கு வந்து பிஸ்னஸ் செய்கிறவங்க வந்து முடிந்த அளவுக்கு எந்த லெவலில் அந்த பிஸ்னஸ் வச்சுக்கிறீங்களோ அந்த லெவல்லே இப்போ இருக்கட்டும். அந்த பிஸ்னஸ் வச்சு மேலும் கடன் படுறதோ, இல்லை பிஸ்னஸை பெரிதுபடுத்துறேன்னு சொல்லி கடன் படுறதோ, இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட வேணாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா காலம் உங்களுக்கு அவ்வளோ ஃபேவரபுளாக இல்லை. முடிந்த அளவுக்கு இருக்கிறத வச்சு அப்படி கொஞ்சம் நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ண பாருங்கள். அடுத்தபடிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சோம்பல்ன்ற ஒரு பெரிய பிரச்சனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும். ஸோ நீங்கள் முடிந்த அளவுக்கு இந்த சோம்பலை ஓவர் கம் பண்ணி வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இருக்கிற நிறையா வாய்ப்புகள் உங்களை வந்து அடையும்னு சொல்லலாங்க. இல்லைன்னா நீங்கள் அதிக நேரம் உழைக்கணும். அதிக நேரம் நீங்கள் உழைக்கிறனால மட்டுமே வந்து நீங்கள் நினைக்கிற வெற்றியை நீங்கள் அடைய முடியும். அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா தனுசு லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மகர லக்னக்காரங்களுக்கான பிப்ரவரி மாதமாக இருக்க போகுது. மகர லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து கலவையான ஒரு பலனை தான் அனுபவிக்க போகிறீங்க நீங்கள். மகர லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல லாபகரமான மாதம். எதிர்பாராத தனவரவு உண்டுன்னு சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம்னு சொன்னால் இதுதான். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத தனவரவு. எப்பயோ கொடுத்த பணம் மறந்தே போயிருக்கோம் நம்மளுக்கு, அது இப்போ வந்து உங்கள் கைக்கு சேரும். மற்றபடிக்கு நீங்கள் ஏதேனும் சொத்துக்கள் வாங்குகிற ஐடியா இருந்தீங்கன்னா கூட இந்த மாதம் அது உங்களுக்கு சாதகமாகவே முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. என்னதான் இந்த மகர லக்னக்காரங்கள் போன மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க நீங்கள். ஆனால் இந்த மாதத்தில் அந்த பிரச்சனைலாம் அப்படியே வந்த இடம் தெரியாமல் போய் அதில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். முக்கியமாக சொல்லப்போனால் உங்கள் கணவனோ அல்ல மனைவியோ அவங்களோட சப்போர்ட் இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாங்க. போன மாதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க உங்களுக்கு கொஞ்சம் பக்கபலமாக இல்லாத மாதிரி ஒரு தோற்றம் உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகள்லையும் அவங்க உங்களுக்கு பக்கபலமாக நிற்பாங்கன்னு சொல்லலாங்க. மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மூலிமா ஒரு பல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை லாட்ரி மூலிமா சில லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் அதிகமாகவே இருக்குதுங்க. ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக உங்கள் ஹெல்த் மேலே இந்த மாதம் கவனம் செலுத்த வேண்டுங்க. பெரிதாக எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் உங்களோட அலட்சியத்தினால சில பிரச்சனைகள் நீங்களே தேடிக்கிற மாதிரி தாங்க இருக்கும். சரியான உணவு முறைகளை கடைப்பிடிங்க.
உங்களுக்கு ப்ரெஷர் இருக்குன்னா கரெக்டான ப்ரெஷர் டேப்லெட்டை கரெக்டான டைமுக்கு எடுத்துக்குங்க. இல்லை நீங்கள் சர்க்கரை நோயில் இருக்கீங்கன்னா டைமுக்கு டேப்லெட் எடுத்துக்குங்க. சாப்பாடை கண்ட்ரோலாக வச்சுக்குங்க. இந்த மாதிரி விஷயங்களை தான் நீங்கள் இந்த மாதம் ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்தணும். முக்கியமாக ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்துங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குங்க. அடுத்தபடிக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் உங்கள் தாயார் உடல்நிலை நீங்கள் பார்த்துக்கக்கூடிய ஒன்றுங்க. தாயாரோ இல்லை தந்தையோ இவங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க. மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு அமைதியாக எப்பவுமே ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருக்குங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். ரிலேஷன்ஷிப் வைஸ் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் இந்த மாதத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் எல்லாம் நல்லபடியாகவே இருக்குன்னு சொல்லலாங்க. உங்கள் உறவினர்களுக்கு மத்தியில் உங்கள் அந்தஸ்து உயரும்னே சொல்லலாங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை பற்றி ரொம்ப குறைச்சி நினச்சிட்டு இருந்தவங்க கூட இந்த மாதத்தில் உங்களை ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து பேசுகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. முக்கியமாக நீங்கள் ஏதேனும் ஒரு ஃபங்க்ஷனில் எடுத்து செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட, ஒரு ஃபங்க்ஷனில் நீங்கள் எடுத்து நடத்தணும்னு நினச்சிங்கன்னா கூட உங்கள் உடன் பிறந்தவர்கள், உங்கள் கணவனோ இல்லை மனைவியோ இல்லை குழந்தைகளோ உங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்து அந்த ஃபங்க்ஷனை நல்லபடி நடத்தி கொடுப்பாங்கன்னு சொல்லலாம். முக்கியமாக உங்கள் உறவினர்களுக்கு மத்தியில் உங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கும். அவங்க பிரிந்து போன உறவினர்கள் கூட உங்களை தேடி மறுபடி ஒன்று சேரத்துக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா குழந்தைகள் மூலயமா உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் உங்களுக்கு நல்ல செய்திகள் கூடி சீக்கிரம் உங்களுக்கு நல்ல செய்தியை கொடுப்பாங்க. மற்றபடிக்கு பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் செய்கிறதுக்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். மகளோ இல்லை மகனும் யாருக்காவது திருமணம் செய்கிறதுக்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம் அந்த மாதத்தில். வீட்டில் சுபகாரியங்கள் நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மற்றவங்க உறவினர்கள் வீட்டுக்கு போய் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறதுக்கு குடும்பத்தோடு எங்கேயாவது வெக்கேஷன் போயிட்டு வருவீங்க, அதுக்கான வாய்ப்பும் இருக்குது. மற்றவங்க உங்கள் குடும்பத்தை பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் உங்கள் குடும்பத்தோட மகிழ்ச்சி இருக்க போகுதுன்னே சொல்லலாம். அதிக நேரத்தை குடும்பத்தோடு செலவிடுவீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். நீங்கள் அதிக நேரத்தை குடும்பத்தாருடன் செலவிடுவீங்கன்னு சொல்லலாங்க. மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா காதலிக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எந்த பெரிய பிரச்சனையும் இருக்காது. ரொம்ப சிறப்பான மாதமாகவே இருக்கும். நினைச்ச காரியம் கைகூடுற மாதிரி இருக்குங்க. திருமண பேச்சு எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண பேச்சு எடுக்கலாம். முக்கியமாக ஆண்கள் திருமண பேச்சு எடுத்திங்கன்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்ற வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். ஏற்கனவே கல்யாண பேச்சு எடுத்து நிறைய தடங்களை சந்திச்சுட்டு இருக்கிற ஜோடிகள் கூட இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த தடங்கள்லாம் நீங்கி எல்லாம் நல்லபடியாகவே கைகூடி வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க. ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல சொன்ன மாதிரிங்க, எதிர்பாராத தனவரவு இந்த மாதம் உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொழுங்குற மாதிரி, தொட்டதெல்லாம் பணத்தால் கிடைக்க முடிகிற மாதிரி, அந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. பணம் எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியாது, ஆனால் டக்குன்னு பணம் அங்கங்கேருந்து வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குங்க உங்களுக்கு. செலவுகள் இருக்க தான் செய்யும், செலவுகள் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா உங்கள் குடும்பத்துக்காகவே இந்த மாதம் நீங்கள் நிறைய செலவுகள் செய்ய வேண்டிய சந்தர்ப்பம் இருக்குது. அதனால் செலவுகளை சமாளிக்கிற அளவுக்கு தான் உங்களோட பண வருவாய் இருக்கும். சேவிங்ஸில் கை வைக்க தேவையே இல்லை. கண்டிப்பாக உங்களோட பண வருவாயே உங்கள் செலவுகளை ஈடுகட்டுற மாதிரி தாங்க இருக்கும். மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் லோன் ஏதாவது அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா இந்த விஷயம் கொஞ்சம் தாமதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு நல்ல காலம்னு சொல்லலாங்க. ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாகவே போய்கிட்டு இருக்கோம். என்ன கூட இருக்கிறவங்கள அவசரப்பட்டு நம்பாமல் என்ன பண்ணுறோம், யார் கூட பழகுறோன்றதை பெற்றோரிடம் தெரியப்படுத்தினீங்கன்னா அதுவே ரொம்ப நல்லதாக போகும் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். மற்றபடிக்கு ஜாப் வைஸ் பார்த்தீங்கன்னாங்க, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பண உயர்வு, அதாவது சம்பள உயர்வு, ப்ரொமோஷன், ட்ரான்ஸ்ஃபர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு நல்ல செய்தி காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாங்க தொழில் வைஸ்.
ஏன்னா ஏற்கனவே நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் நிறைய காம்படிஷன் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு இருந்திருக்கும். நம்மளுக்கு எங்கடா கிடைக்க போகுது, இத்தனை காம்படிஷனாக இருக்குது அப்படின்னு. இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு அந்த பலன் வந்து செய்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க. ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. முக்கியமாக வேலை வாய்ப்பு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்தி கூடிய சீக்கிரம் வந்து சேரும்னு சொல்லலாங்க. நீங்கள் எதிர்பார்த்த வேலையே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதனால் எந்த பயமும் வேண்டாங்க. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். மற்றபடிக்கு வந்து சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து எப்போதும் போல தான் எவரேஜான ஒரு நிலைமை இருக்கும். என்ன தான் நீங்கள் வந்து உங்கள் தொழிலை வந்து பெரிதுபடுத்தணுன்ற எண்ணம் இப்போ உங்களுக்கு இல்லைனாலும் கூட ஃப்யூச்சரில் அந்த ஐடியா உங்களுக்கு வரலாம். அதுக்கான அஸ்திவாரங்கள் இப்போ நடக்கும். அதுக்கான பேச்சுவார்த்தைகள் இப்போ நீங்கள் தொடங்கலாம். அந்த விஷயத்தில் நீங்கள் ஈடுபடுவீங்க. புது புது முயற்சிகள், புது புது திட்டங்களை உங்கள் தொழிலில் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. என்ன தான் இப்போ உங்களுக்கு இந்த ஐடியா இல்லைனாலும் போக போக இந்த ஐடியா உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க. ட்ராவலிங் பொறுத்த வரைக்கும் அதிகமாகவே இருக்குங்க இந்த மாதத்தில். ஏன்னா நீங்கள் அடிக்கடி உங்கள் உறவினர்கள் வீட்டுக்கு போய் வர்றது, ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சி வேறு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறது, வாரத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வந்துட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக ஒன்று சொல்ல மறந்துட்டு, உங்கள் குடும்பத்தாரை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு, அதாவது தொழில்னால ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனனால இதுக்கான வாய்ப்பு கூட கொஞ்சம் தெரியுதுங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா மகர லக்னக்காரங்களுக்கு ஒரு கும்ப லக்னக்காரங்களுக்கான பிப்ரவரி மாத பலனை பார்ப்போம். இந்த மாதம் கும்ப லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான மாதம்னே சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாதத்தோட முற்பகுதியில் ஒரு நல்ல பலன்களை பார்த்தாலும் மாதத்தோட பிற்பகுதியில் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் உங்களுக்கு. முக்கியமாக சொல்ல போனோன்னா ஏதேனும் சொத்து வாங்கிறது இல்லை அக்ரிமெண்ட் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது இந்த மாதத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. மற்றபடிக்கு பார்த்திங்கன்னா வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. முக்கியமாக கடன் தொல்லையிலேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பலக்னக்காரங்களுக்கு. ஏற்கனவே நீங்கள் யார்கிட்டையாவது கடன் வாங்கி இந்த கடனை கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த கடன் பிரச்சனை ஒரு தீர்வுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்தபடி பார்த்திங்கன்னா உடல் நலம், உங்களோட ஹெல்த் வைஸ் பார்த்திங்கன்னா எந்த பெரிய பிரச்சனையும் இருக்காது. ஏற்கனவே ஏதாவது சீக்னஸ் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அதில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் இந்த டைப்பை பார்க்கலாங்க. நாள் ஆக ஆக அது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லலாம். மற்றபடிக்கு எந்த பெரிய பிரச்சனையும் இருக்காது. ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில ஸ்ட்ரெஸ்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்ட்ரெஸ் வந்து எதனாலன்னா சில சமயத்தில் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் இப்படி தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சி அந்த விஷயத்தை அப்படியே செய்ய முடியாமல் போய் அதில் சில தடுங்கள் வர்றதுக்கான காரணம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணங்க. ஸோ இதனால நீங்கள் சில ஸ்ட்ரெஸ்களுக்கு ஆளாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடல் பயிற்சி செய்யுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து உங்களை ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே கொண்டு வரும்னு சொல்லலாங்க. மற்றபடிக்கு பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப் வைஸ் பார்த்திங்கன்னாங்க உங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய ரிலீஃப்னு தான் சொல்லணுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். ஏற்கனவே போன மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சில பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க, சில வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருப்பீங்க, உங்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கலாம். ஏன் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்கும் கூட சில கருத்து வேறுபாடுகள் நடந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதம் உங்கள் குழந்தைகள் உங்களை புரிந்துக்கிட்டு வர்றதுக்கான மாதம், உங்கள் உறவினர்கள் உங்களை நாடி வர்றதுக்கான மாதம்னு சொல்லலாம். கணவனோ அல்ல மனைவிக்கோ இடையில இருந்த மனக்கசப்பு நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி வர்றதுக்கான காலகட்டம் இதுன்னே சொல்லலாங்க. முக்கியமாக வந்து உங்கள் நண்பர்கள், ரொம்ப நாளாக கான்டாக்டில் இல்லாத உங்கள் நண்பர்கள் கூட இப்போ உங்ககிட்ட வந்து சேருவாங்க. ஸோ பழைய நண்பர்களை மீண்டும் சந்தித்த சந்தோஷம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும்னு சொல்லலாங்க. மற்றபடிக்கு பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னாங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஜாலின்னு சொல்லலாங்க. இதுக்கு முன்னுக்கு கடன் தொல்லையால் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சேவிங்ஸ் அதிகரிக்கும் உங்களுக்குன்னு சொல்லலாங்க. இந்த கடன் தொல்லை அப்படியே நீங்கி
உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் அதிகமாக ஆகிறத நீங்களே உணரலாம். அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் வெற்றி அடையும். நீங்கள் பணத்தை ஏற்பாடு பண்ண நினைக்கிற விஷயங்கள், பண விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக போய் முடியும்னு சொல்லலாங்க. எப்பயுமே பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபேவரபுளாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க. ஏதேனும் செகண்டரி இன்கம்க்கு நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா, இல்லை ஏதேனும் பார்ட் டைமாக ஏதாவது பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா, அதுலேருந்து உங்களுக்கு நல்ல லாபம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து கூட உங்களுக்கு பண வருவாய் வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க. எப்போயோ நீங்கள் போட்டு வச்ச அந்த காசு இப்போ உங்களுக்கு ஒரு லாபமாக நிற்கும்னு சொல்லலாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா, செலவுகன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதிகமாகவே செலவு பண்ணுவீங்க. அங்கங்கே போய் வருவீங்க, வெக்கேஷன் போவீங்க, உறவினர்கள் வீட்டுக்கு போவீங்க, புதிய நண்பர்களை போய் சந்திப்பீங்க. இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் செலவுகளை அதிகப்படுத்துவீங்க. ஆனால் கவலைப்படாதீங்க, இந்த செலவுகள்னால உங்கள் பிரச்சனை உங்கள் வாழ்க்கை எந்த விதத்துலையும் பாதிக்காது. ஏன்னா அதுக்கும் மேலான பண வருவாய் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. பணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு பெரிய பிரச்சனையே இல்லை. லோன் ஏதாவது அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா அந்த லோன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக தள்ளி போன லோன் கூட இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க. மற்றபடிக்கு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஜாப் வைஸ் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஜாப் நீங்கள் ஆஃபீஸில் இருக்கிற நேரத்தில் உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு ஒரு முறை நீங்கள் கவனித்தீங்கனாலே உங்கள் ஜாப்பில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஏன்னா சில சமயங்களில் நம்ம வேலைக்கு போகணுமா, நம்ம வேலையை பார்த்தோமா, நம்ம திரும்பி வந்துமா அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. ஆனால் இது நம்மளுக்கு ஒரு வகையில் நன்மையாக இருந்தாலும் ஒரு வகையில் இது நம்மளுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால உங்கள் வேலை இடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களே அறியாமல் நீங்கள் சில பழி சொல்லுக்கு ஆளாவீங்க. சில பேர் உங்களுக்கு எதிராக சில விஷயங்களை செய்வாங்க. உங்களுக்கு எதிராக சில புரளிகளை கிளப்புவாங்க, போட்டு கொடுப்பாங்க உங்கள் மேல் அதிகாரிக்கிட்ட. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதனாலே உங்கள் மேலதிகாரி இதை உங்ககிட்ட நேரடியாக காட்டாமல் ஒர்க் வைஸ் காட்டுவார். உங்களோட ஒர்க் பர்டனை அதிகப்படுத்துவார். உங்ககிட்ட ஒர்க் பர்டன் அதிகமாக கொடுத்து டெட்லைனை சீக்கிரம் கொடுப்பார். உங்களை வேணுமணிக்குன்னா அவர் கஷ்டப்படுத்துவார். ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போயே ஆகணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஏற்கனவே கோபப்பட்டனால நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. உங்கள் வேலை இடத்துலையா இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்துலையா இருந்தாலும் சரி. அப்போ இப்போ கோபப்பட்டா எந்த அளவுக்கு பிரச்சனை போகுன்றது உங்களுக்கு தெரியும். அதனால பொறுமை ரொம்ப முக்கியன்றது நீங்கள் உணர்வீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா முந்தி போன மாதங்களில் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் கோபத்தினால சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. ஸோ இப்போ ரொம்ப பொறுமையாக இருக்கக்கூடிய வேண்டிய காலகட்டம் இதுன்னே சொல்ல முடியும். இவங்க தான் உங்களை பற்றி போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் கூட நீங்கள் தேவையில்லாமல் அவசரப்பட்டு போய் சட்டையை பிடிச்சி கேட்குறதோ, தட்டி கேட்குறேன் அப்படின்னு சண்டை போடுறதோ, இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடாதீங்க. விவேகமாக நடந்துக்க பாருங்க. நீங்கள் அடுத்தபடிக்கு பார்த்தீங்கன்னா, சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு லாபகரமான காலகட்டம்னு சொல்லலாம். நீங்கள் உங்கள் தொழிலில் இன்னும் விரிவுபடுத்துவீங்க. புது ஐடியாஸை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க. இடத்த மாற்றுவீங்க. இதுக்கான வாய்ப்பெல்லாம் அதிகமாக இருக்குது. வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க. ஆல்ரெடி ஒரு ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் வேலை கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குமே தவிர இந்த மாதத்தில் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை அமையறதுக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குதுங்க. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா, திருமண பேச்சு தடைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் திருமண பேச்சு நீங்கள் மறுபடியும் தொடங்கலாம். அது நல்ல பலன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா, கல்வி வைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு போராட்டமான மாதம்னே சொல்லலாங்க. அவங்க என்னதான் நல்லதை படிச்சுட்டு வந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு சிக்கல் அவங்களுக்கு இருக்கும். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன நல்லது செஞ்சாலும் அவங்க செய்கிற அந்த நல்லது கண்ணுக்கு தெரியாது. அவங்க சின்னதாக மறக்கிற விஷயங்கள் ஒரு பெரிய பிரச்சனையாக இப்போ தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிந்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருங்க, ரொம்ப நிதானமாக இருங்க. முக்கியமாக சொல்லப்போனால்
நண்பர்களை நம்பலாம், ஆனால் வந்து நண்பர்கள் கூடயே டைமை ஓட்டிட்டா படிப்பு ரொம்ப பிரச்சனையாக போயிடும். அதனால் பார்த்து கவனமாக இருங்க. நீங்கள் என்ன தான் பிரச்சனையில் ஈடுபட்டாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு குடும்பத்தாரோட ஆதரவும் ஆசிரியர்களோட ஆதரவும் அதிகமாகவே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் போராடி ஜெயிக்கலாம். அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் தைரியமாக நீங்கள் ஈடுபடலாம் அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். மற்றபடிக்கு வந்து நல்ல மதிப்பெண்கள்னால நல்ல பாராட்டுகள் பெறுவீங்க ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்தபடிக்கு பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் அதிகமாக இருக்குங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் செலவு பண்ண போகிறீங்க இந்த மாதம். ஆனால் அந்த செலவு அதிகமாக ட்ராவலிங்கில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உறவினர்கள் வீட்டுக்கு போகிறது, சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், வெக்கேஷன், ஊர் சுற்றி பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுவீங்க. இது வந்து ஏன்னா சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம். உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் சில நாட்களை கழிக்கலாம் அப்படின்னு, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு இந்த மாதத்தில் கொஞ்சம் சில முயற்சிகள் எடுப்பீங்க. அதன் மூலயமா உங்களுக்கு சில செலவுகளும் இருக்கும், பயணங்களும் அதிகரிக்கும். வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப மீன லக்னக்காரங்களுக்கான ஜனவரி இந்த பயணங்கள்னால உங்களுக்கு மீன லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவு சிறப்பான மாதம்னே சொல்லலாம். இந்த பிப்ரவரி மாதத்தை அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எடுக்கும் காரியங்கள்லாம் வெற்றி அடையும்னு சொல்லலாங்க. எடுக்கும் முயற்சிகள் வெற்றி அடையும். எது செஞ்சாலும் அது தடங்கலின்றி செஞ்சு முடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். முக்கியமாக வந்துங்க ரொம்ப தன்னம்பிக்கையோட, ரொம்ப உற்சாகமாக, ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அவங்க குடும்பத்துலேயும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். வீட்டில் உறவினர்கள் ஒன்று கூடுறது, இவங்க உறவினர்கள் வீட்டில் போய் தங்குறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க. வீட்டில் எப்பவுமே ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், ஒரு கலாட்டா, ஒரு சிரிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் சுற்றி இருக்கிற, அதாவது உங்களை சுற்றி இருக்கிற அந்த சூழல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக, ரொம்ப சந்தோஷமான ஒரு நிலையில் இருந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லலாங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். மீன லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து எதை நினச்சா அவங்க பயந்துக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க உடல்நிலை நினச்சி அவங்க பயந்துக்குவாங்க. பெரிதாக எந்த சிக்கலும் இருக்காதுங்க. நீங்கள் ஆல்ரெடி ஒரு சர்க்கரை நோய் பேஷண்ட்னா நீங்கள் உங்கள் டேப்லெட்ஸு கரெக்டாக எடுத்துக்கிட்டு உங்கள் உணவு பழக்கத்தை சீராக பார்த்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் என்னன்னு தெரியல, இந்த மாதம் வந்து உங்கள் உடல்நிலையை நினச்சி நீங்களே பயந்துக்குவீங்க. மீன லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் இதுதான் உங்கள் பிரச்சனையாக இருக்க போகுது. வேறு எந்த பெரிய பிரச்சனையும் இருக்காதுங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லா பலன்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது மீன லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில். அடுத்தபடி பார்த்தீங்கன்னாங்க குழந்தைகள் மூலயமா சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க இந்த மாதம் உங்களுக்கு. அதனாலேயே நீங்கள் இரட்டிப்பு மகிழ்ச்சியோடு இருக்குவீங்கன்னு சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். கணவன் இல்லை மனைவி மத்தியில் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக, ரொம்ப ஒரு நல்ல அந்யோன்யமான ஒரு குடும்ப வாழ்க்கை இருக்கும்னு சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். காதலிக்கிறவங்களுக்கும் இது ஒரு ரொம்ப மகிழ்ச்சிகரமான காலகட்டம்னே சொல்லலாங்க. ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு சுச்சுவேஷனில் இருப்பாங்க காதலர்கள் கூட. அடுத்தபடிக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு நான் சொன்ன மாதிரி உறவினர்கள் வருகை இருக்கும். நீங்களும் உறவினர்கள் வீட்டுக்கு போவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அடுத்தபடி பார்த்திங்கன்னா வீட்டில் சுப காரியங்கள் செய்வீங்க. சுப நிகழ்ச்சிகள், பர்த்டே ஃபங்க்ஷன் செய்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. குழந்தைகளுக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் செய்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அடுத்தபடி பார்த்திங்கன்னாங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப அமோகமாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. ரொம்ப நாளாக வேலை கிடைக்காம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. முக்கியமாக அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, நீங்கள் எதிர்பார்த்த வேலையே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். மற்றபடிக்கு ஆல்ரெடி ஒரு வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட், நீங்கள் எதிர்பார்க்குற இடமாற்றம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஜாப்பில் மட்டும் இல்லைங்க, நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு ஷிஃப்ட் ஆகி போகிறதுக்கான வாய்ப்பு கூட இந்த மாதம் அதிகமாகவே இருக்குது. ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க. மற்றபடிக்கு வேலை வாய்ப்புன்னு நான் சொல்லும் போது அப்ராட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் கூட அதிகமாகவே இருக்குதுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இது ஒரு உற்சாகமான காலகட்டம்னு சொல்லலாம். அவங்க ஏற்கனவே எடுத்த புது புது முயற்சிகள்லாம் இந்த மாதம் அவங்களுக்கு நல்ல பலன்களை தரும். அந்த பலன்களை அவங்க கண்குளிர பார்ப்பாங்கன்னு சொல்லலாம் அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும்.
பிஸ்னஸை விரிவுபடுத்துகிற ஐடியா இருந்துச்சுன்னா இந்த மாதம் நீங்கள் அதை செய்யலாம். ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளான டைமாக இருக்குது. அடுத்தபடிக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் நான் சொல்லியிருந்தேன்ல முதங்க, ப்ரொமோஷன் உங்களுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற ஆஃபீஸ்லேயே நீங்கள் அடுத்த பொசிஷனுக்கு ஒரு ஹையர் பொசிஷனுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு, இந்த மாதிரியான வாய்ப்புகள் தான் இந்த மாதம் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாங்க. ஃபைனான்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னாங்க ஒரு சந்தோஷமான காலகட்டங்க இந்த மாதம் மீன லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும். லாட்ரி அந்த மாதிரி பழக்கங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா அதில் இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் 90% உண்டு, அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லலாங்க. ஏன்னாங்க இந்த மாதம் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம், உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட இந்த மாதம் நீங்கள் ஈடுபடலாங்க. அதில் கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. எதிர்பாராத தன வருவாய் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாங்க. இந்த மாதம் நீங்கள் ஒரு காரியத்தை செய்யணும்னு நினச்சாலே அதுக்கு எவ்வளோ பட்ஜெட் வரும்னு நீங்கள் அந்த பட்ஜெட் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே பணம் எங்கேருந்து வரோன்னே உங்களுக்கு தெரியாது, பணம் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் இதுன்னு சொல்லலாங்க. உங்களுக்கு மீன லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஃபைனான்ஸ் வைஸ் இந்த மாதம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லலாம். மற்றபடிக்கு சேவிங்ஸ் அதிகரிக்கும். ஏதேனும் கிரெடிட் கார்டு இல்லை லோன் இந்த மாதிரிலாம் அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பதில் கிடைக்கும் அதிலேருந்து. அடுத்தபடிக்கு முக்கியமாக சொல்லப்போனால் இந்த மாதத்தில் நீங்கள் ஆசெட்ஸ் வாங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த ஆசெட்ஸ் வாங்குறதுல தான் சில பல சிக்கல்கள் உங்களுக்கு வரும்னு சொல்லலாங்க. என்ன சிக்கல்னால் மேபி அந்த பத்திரம் எழுதுறதுல சிக்கல், இல்லை வந்து அந்த இடமே வந்து உங்களுக்கு பொருந்தாமல் சில சிக்கல், இல்லை நல்லா விசாரிக்காமல் ஒரு இடத்த நீங்கள் வாங்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா, அந்த மாதிரியான சிக்கல் வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க. ஆசெட்ஸ் நீங்கள் வாங்குறதுல ஈடுபடுவீங்க, ஆனால் அதோட முயற்சி வந்து கொஞ்சம் தாமதமாக ஆகும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அதில் கொஞ்சம் முக்கியமான தடுங்கள்லாம் வரும், சில பிரச்சனைகள் சிக்கல்கள்லாம் வரும். இந்த சிக்கல்கள்லாம் தாண்டி நீங்கள் வாங்கணும்னு வரும்போது மேபி அந்த அசெட்டை நீங்கள் வாங்க முடியாது. இப்போ ஒரு வீடுனா அந்த வீடு உங்கள் கைக்கு கிடைக்காம போகலாம், வேறு வீடு நீங்கள் வாங்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்தபடி பார்த்திங்கன்னா வெஹிக்கல்ஸில் போகும்போது ரொம்ப கவனமாக போங்க. ட்ராவலிங்கில் இருக்கும் போது ரொம்ப கவனமாக இருங்க. இதனால் சில பிரச்சனைகள், சின்ன சின்ன ஆக்சிடெண்ட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க ரோட்டில் போகும்போது. மற்றபடிக்கு ட்ராவலிங் இருக்கும் உங்களுக்கு இந்த மாதம். ஜாப் சம்மந்தமான ட்ராவலிங் அதிகமாகவே இருக்கும். ஆஃபீஸ் மூலிமா நீங்கள் அங்கங்கே போக வேண்டிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு ட்ராவலிங் அதிகமாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கவனமாக ட்ராவல் பண்ணுங்க. நீங்கள் சரியாக போனாலும் உங்கள் எதிர்க்க வரவங்க சரியாக வராமல் உங்களுக்கு சின்ன சின்ன ஆக்சிடெண்ட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கவலைப்படாதீங்க, சின்ன சின்ன ஆக்சிடெண்ட்ஸ் தான், பெரிய எந்த பாதிப்பும் இருக்காது. இருந்தாலும் முடிந்த அளவுக்கு அதை தவிர்க்க பாருங்கள். மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா திருமண பேச்சு எடுக்காதவங்களுக்கு இந்த மாதம் திருமணம் பேச்சு எடுப்பாங்க. ஆனால் திருமணம் நடக்கிறதுல சில தடுங்கள் இருக்கும். பெரிய பிரச்சனை இருக்காது, பட் கொஞ்சம் தாமதமாக ஆகும்னு சொல்லலாம். மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக முடிந்தால் இந்த மாதம் வந்து குடும்பத்தோட ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு சூழல் இருக்கும் போது நீங்கள் கோயில் அந்த மாதிரி விஷயங்களுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மன நிறைவாக இருக்கும்னு சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீன லக்னக்காரங்களுக்கு ஆல்ரெடி உங்களை சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களும் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் நீங்கள் இன்னும் கோயில் இந்த மாதிரி விஷயங்களுக்கு போய் வரும்போது பாசிட்டிவான இடத்துங்களுக்கு நிறையா போய் வந்தீங்கன்னா இந்த மாதம் இந்த பாசிட்டிவிட்டியை வந்து உங்களுக்கு அதிகம் இன்னும் எடுத்துக்கலாம். அதுக்கான வாய்ப்பு ரொம்பவே இருக்குதுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். முக்கியமாக பண வருவாய் வந்து இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் எப்போனா ஒரு தடவை தான் இந்த பண வருவாய் நல்லாயிருக்கும் இந்த மீன லக்னக்காரங்களுக்கு. ஸோ இருக்கும் போது எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா சேவிங்ஸ் வைக்கிறது ரொம்ப நல்லது. எப்போவுமே வந்து மீன லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சில கடன் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் அதெல்லாம் மனசில் வச்சு சேவிங்ஸில் கொஞ்சம் காசு எடுத்து வைக்கிற வழியை பாருங்கள். அது உங்களுக்கு பிற்காலத்தில் ரொம்ப உதவியாக இருக்குங்க. நன்றி.